ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ஜோராகி ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே இந்த சாயங்கால சமயத்துல ಕರ್ತನು ತಾನೇ ಸಂಜೆ ವೇಳೆಯಲ್ಲಿ மறுபடியுமாக ಪುನಃ நம்ம யாவரும் வந்து கலந்து கொள்ள ನಾವೆಲ್ಲರೂ ಬಂದು ಸೇರಿಕೊಳ್ಳುವಂತೆ கர்த்தர் கொடுத்த மகாபெரிய தயவுக்காக ಕರ್ತನು ಕೊಟ್ಟ ಮಹಾ ದೊಡ್ಡ ದಯೆಗಾಗಿ தேவனுக்கு நன்றிகளை செலுத்துறேன். ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸುತ್ತೇನೆ. கர்த்தர் நல்லவர். ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವನು. பக்கத்துல பசங்க கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, ಕರ್ತನು ತುಂಬಾ ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯವರು. கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ಕರ್ತನು ತುಂಬಾ ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯವರು. உங்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ತುಂಬಾ ತುಂಬಾ ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೆ. ஆகையால் ಆದ್ದರಿಂದ உங்களை தேடி வந்திருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದಿದ್ದಾರೆ. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசமா இருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬಿಕೆಯಿಂದ ಇದ್ದೀರಿ? ಎಷ್ಟು ದೇವರ ನಂಬಿಕೆಯಾಗಿದ್ದೀರಾ? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. சோ தொடர்ந்து இரண்டாவது நாள் உபவாச ஜெபத்துல ಸತತವಾಗಿ ಎರಡನೇ ದಿನದ ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ கர்த்தரை நோக்கி பார்க்க ಕರ್ತನನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡುವಂತೆ கர்த்தர் தாமே தயவு தந்திருக்கார். தேவ பிள்ளையே, ಕರ್ತನು ತಾನೇ ದಯೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, சோ நேற்று தினத்துல கர்த்தர் நம்ம மத்தியில் வெளிப்பட்டார். ನಿನ್ನೆ ದಿನದಲ್ಲಿ ಕರ್ತನು ನಮ್ಮ ಮಧ್ಯೆ ಪ್ರಕಟಗೊಂಡನು. அதே போலவே ಅದೇ ರೀತಿ இரண்டாவது நாளிலும் ಈ ಎರಡನೇ ದಿನದಲ್ಲಿ காலையிலிருந்து இதுவரைக்கும் ಬೆಳಗ್ಗೆಯಿಂದ ಇಲ್ಲಿವರೆಗೂ உபவாசத்தோடு இருக்க, ಉಪವಾಸದಿಂದಿರುವಂತೆ, ஜெபிக்க, ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತೆ, கர்த்தரோடு இணைந்து கொள்ள, ಕರ್ತನೊಂದಿಗೆ ಸೇರಿಕೊಳ್ಳುವಂತೆ, கர்த்தர் கொடுத்த நல்ல தயவுக்காக ಕರ್ತನು ಕೊಟ್ಟ ಮಹಾದಯೆಗಾಗಿ தேவனுக்கு நன்றிகளை செலுத்துறேன். ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. இன்னைக்கு இரண்டாவது நாள் உபவாசத்தின் பேர் இருக்கிறீங்க. ಇವತ್ತು ಎರಡನೇ ದಿವಸ ಉಪವಾಸ ಎಷ್ಟು ಜನ ಇದ್ದೀರಿ? ஓ பரவாயில்ல, நிறைய டீம் இருக்கிறாங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವನು. ஹல்லேலூயா. அநேகர் புது புது ஆட்களும் உபவாசமா இருக்கிறாங்க. ಅನೇಕ ಹೊಸಬರೆಲ್ಲ ಉಪವಾಸದಲ್ಲಿದ್ದಾರೆ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ಕರ್ತನು ಅವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. உபவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தேவ பிள்ளையே. ಉಪವಾಸ ತುಂಬಾ ತುಂಬಾ ಮುಖ್ಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ. உபவாசம் செய்யாத தேவ மனுஷன் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. ಉಪವಾಸ ಮಾಡದೇ ಇರುವಂತ ದೇವರ ಮನುಷ್ಯನು ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆ ಆಗಿರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. சபையில் சொல்லப்படுகிற நோக்கம், சபையில் சொல்லப்படுற காரியங்கள், ಸಭೆಯಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಡುವ ಉದ್ದೇಶ ಕಾರ್ಯಗಳು, உபவாசம் இருக்கும் சொல்ற நோக்கங்கள், ಉಪವಾಸ ಇರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವ ಉದ್ದೇಶ நம்ம எதிர்காலத்துக்காக கர்த்தர் வளர்க்கிறார் அல்லது வழிகாட்டுறார் அர்த்தம். ನಮ್ಮ ಭವಿಷ್ಯಕ್ಕಾಗಿ ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ಬೆಳೆಸುತ್ತಿದ್ದಾರೆ ಅಥವಾ ನಡೆಸುತ್ತಿದ್ದಾರೆ ಎಂದರ್ಥ. ஒரு ஏஜ் வரைக்கும் தான் உபவாசம் எல்லாம் போட முடியும். ಒಂದು ವಯಸ್ಸಿನ ತನಕನೇ ಉಪವಾಸ ಎಲ್ಲ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ. ஆதி பிதாக்கள் நிறைய நாட்கள் போட்டாங்க. ಆದಿ ತಂದೆಗಳು ಅನೇಕ ದಿನಗಳು ಉಪವಾಸ ಮಾಡಿದರು. அவங்க கர்த்தரோட நடந்த விதங்கள் அப்படி இருந்தது. ಕರ್ತನೊಂದಿಗೆ ನಡೆದ ವಿಧಗಳು ಆ ರೀತಿ ಇದ್ದವು. ஆனா இந்த காலத்துல ஒரு ஏஜ் வரைக்கும் உபவாசம் போட ಈ முடியும். ಕಾಲದಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲರೂ ಒಂದು ವಯಸ್ಸಿನ ತನಕ ಉಪವಾಸ ஒரு ಮಾಡಬಹುದು. ஏஜ் ஆன பிறகு ಒಂದು ವಯಸ್ಸಿನ ನಂತರ 21 நாள் 40 நாள் 7 நாட்கள் உபவாசம் போட முடியாது. 21 ದಿವಸ 40 ದಿವಸ 7 ದಿವಸಗಳೆಲ್ಲ ಉಪವಾಸ ಮಾಡಲಾಗುವುದಿಲ್ಲ. ಶರೀರತ್ತು போகாது. ಕಾರಣ ಶರೀರ ಅದಕ್ಕೆ ಅನುಸರಿಸುವುದಿಲ್ಲ. அதனால கர்த்தர் பலன் கொடுக்கும்போது, ಕರ್ತನು ಬಲ ಕೊಟ್ಟಿರುವಾಗ முடிஞ்ச அளவுக்கு கர்த்தருக்கு பிரியமான காரியம் செஞ்சணும். ಸಾಧ್ಯವಾದಷ್ಟು ಕರ್ತನಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿ ಮಾಡಿಬಿಡೆ. சேவிங் என்ற அர்த்தம். ಹೂಡಿಕೆ ಅಂದರೆ ಏನು? ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, ಕರ್ತನ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, நீ எங்க சேர்க்கணுமா? ನೀನೆಲ್ಲಿ ಸೇರಿಸಿಡಬೇಕು? ரட்சிக்கப்பட்டவன் தேவனை அறிஞ்சிருக்கிறவன், ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿರುವವನು, ದೇವರನ್ನು ತಿಳಿದಿರುವವನು எங்க சேகரிக்கணுமா? ಎಲ್ಲಿ ಸೇರಿಸಿಡಬೇಕು? உன்னுடைய பொக்கிஷங்கள் ನಿನ್ನ ಬೊಕ್ಕಸ பரலோகத்தில் சேர்க்கப்படணும். ಪರಲೋಕದಲ್ಲಿ ಸೇರಿಸಿಡ. ரட்சிக்கப்பட்டவன், ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದವನು, தேவனுக்குள் வளருகிறவன், ದೇವರಲ್ಲಿ ಬೆಳೆಯುವವನು எங்க சேர்க்கணுமா? ಎಲ್ಲಿ ಸೇರಿಸಿಡಬೇಕು? பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ ನಿನ್ನ ಬೊಕ್ಕಸ ಎಲ್ಲಿದೆಯೋ உன் மனது அங்க இருக்க வசனம் சொல்லுகிறது. ಮನಸ್ಸು ಅಲ್ಲಿಯೇ. அப்போ நீ சேகரிக்க சேமிப்புகள் ನೀನು ಸೇರಿಸಿಡುವಂತ ಶೇಖರಣೆ பரலோகத்தில் சேர்க்கப்படணும். ಪರಲೋಕದಲ್ಲಿ ಸೇರಿಸಿ. நீ எவ்வளோ இந்த காலத்துல பரலோகத்தில் சேர்க்கிறியோ, ಈ ಕಾಲದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಪರಲೋಕಕ್ಕಾಗಿ ಸೇರಿಸುತ್ತೀಯೋ, எதிர்காலத்தில் ಭವಿಷ್ಯದಲ್ಲಿ அதை உன்னை தாங்கும். ಅದು ನಿನ್ನನ್ನು ಹೊರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. எது? ಯಾವುದು? நீ சேர்க்கிற சேமிப்பு ನೀನು ಸೇರಿಸಿಡುವಂತ ஜெபமா இருக்கலாம், ಪ್ರಾರ್ಥನೆ ಆಗಿರಬಹುದು, தேவனை ஆராதிக்கதா இருக்கலாம், ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವುದು தேவனை ಇರಬಹುದು, துதிப்பதா இருக்கலாம், ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸುವುದಿರಬಹುದು, அல்ல உபவாசமா இருக்கலாம், ಉಪವಾಸವಾಗಿರಬಹುದು, அல்ல ஆராதனையா இருக்கலாம், ಆರಾಧನೆ அல்ல ಆಗಿರಬಹುದು, கர்த்தரை தேடலா இருக்கலாம். ಕರ್ತನನ್ನು ಹುಡುಕುವ ರೀತಿ ಇರಬಹುದು. இதெல்லாம் எவ்வளவு சேகரிக்கிறோமோ, ಇದನ್ನೆಲ್ಲ ಎಷ್ಟು ಶೇಖರಿಸುತ್ತೇವೋ, ஒரு காலத்துல ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ எனக்கு ஒரு தாயார் தெரியுவாங்க, தெரியும் எனக்கு. ನನಗೊಂದು ತಾಯಿಯವರನ್ನು ಗೊತ್ತು. அவங்களோட பாஸ்டரோட அம்மா, அவங்க ಒಂದು ಬೋಧಕರ ತಾಯಿ. 96 ವಯಸ್ಸು அந்த அம்மாக்கு. 96 ವಯಸ್ಸು ಅಮ್ಮನಿಗೆ. எவ்வளவு வயசு ಹೇಳಿ? 96 ವಯಸ್ಸು. ಆಮೇಲೆ 96 ವಯಸ್ಸುல 96 ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ கண்ணு மஞ்சள் தெரியுது அவங்களுக்கு. ಕಣ್ಣು ಮಂಜಾಗಿ ಕಾಣಿಸುತ್ತದೆ. அவங்களுக்கு அது அவங்க பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் ಬೋಧಕರು ಹೇಳಿದ್ರಂತೆ, ஏசி சபை பாஸ்டர் ಅವರು, ಎಸಿ ಸಭೆಯ ಬೋಧಕರು, ಎಸಿಎ ಸಭೆಯ ஏசி சபை போதகர் அவர், ಎಸಿಎ ಸಭೆಯ பெரிய ஸ்தாபனத்தோட போதகர் அவர், ಒಂದು ದೊಡ್ಡ ಸ್ಥಾಪನದ ಬೋಧಕರು. அவங்க அந்த தாயருக்கு பாஸ்டர் சொல்றாரு, ಅವರ ತಾಯಿ ಬಳಿ ಬೋಧಕರಂದ್ರಂತೆ, நீங்க ஏமா கண்ணு பிரச்சனை கஷ்டப்படுறீங்க?
கஷ்டப்படுறீங்கோ? ಯಾಕಮ್ಮ ಕಣ್ಣಿನ ತೊಂದರೆಯಲ್ಲಿ ಕಷ್ಟಪಡ್ತೀರಿ? ஒரு அளவுக்கு ஆபரேஷன் பண்ணலாமா கேட்டாங்களா? ಒಂದು ಮಟ್ಟಕ್ಕೆ ಆಪರೇಷನ್ ಮಾಡಬಹುದಾ அந்த ಅಂತ தாயார் ಕೇಳಿದ್ರಂತೆ. சொன்னாங்களா? ಅದಕ್ಕೆ ತಾಯಿಯವರಂದ್ರಂತೆ, என்னோட வயசுல ನನ್ನ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ எவ்வளோ வேதத்தை வாசிக்க முடியுமோ ಎಷ್ಟು ಸತ್ಯವೇದ ಓದಬಹುದು அவ்வளோ வேதத்தை வாசிச்சுட்டேன். ಅಷ್ಟು ಓದಿಬಿಟ್ಟೆ. இனி எனக்கு கண்ணே தேவைன்றாங்களா? ಇನ್ನು ನನಗೆ ಕಣ್ಣೇ ಬೇಕಿಲ್ಲ ಅಂತಾರಂತೆ. ஆமென். ஹல்லேலூயா. அந்த தாயார் ಆ ತಾಯವರು ரசிக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ಆ கண்ணு ದಿನದಿಂದ போற வரைக்கும் ಕಣ್ಣು ಹೋಗುವ அந்த ತನಕ தாயார் பைபிள் படிச்சுக்கிற காரியம் ಆ ತಾಯವರು ಸತ್ಯವೇದ ಓದಿರುವುದು 46 தடவை படிச்சிருக்கிறாங்க. 46 ಬಾರಿ ಓದಿದ್ದಾರೆ. 46 தடவை படிச்சிருக்காங்களே. 46 ಬಾರಿ ಓದಿದ್ದಾರೆ. எவ்வளவு என்கரேஜ் பண்ண அந்த தாயார். ಎಷ್ಟು ಪ್ರೋತ್ಸಾಹ அந்த ಪಡಿಸಬೇಕು. தாயார் சொன்னாங்களா, ಆ ತಾಯಂದ್ರ ஆண்டவனுக்கு பலன் கொடுக்கும்போது ನನಗೆ ಬಲ ಕೊಟ್ಟಾಗ கரெக்டா யூஸ் பண்ணிட்டேன். ನಾನು ಸರಿಯಾಗಿ இதுக்கு மேல ಉಪಯೋಗಿಸಬೇಕು. கண்ணு இருந்தாக்கா ಇದಕ್ಕೆ ಮೇಲೆ ಕಣ್ಣಿದ್ದರೆ மிஞ்சி என்ன பண்ண போறேன்? ಹೆಚ್ಚೆಚ್ಚಂದ್ರೆ ಏನ್ ஒண்ணு ಮಾಡ್ತೀನಿ? பார்க்க போறேன், ನಿನ್ನ ನೋಡ್ತೀನಿ, சபையின் பசங்களை பார்க்க ಸಭೆ போறேன், ಮಕ್ಕಳು ನೋಡ್ತೀನಿ, நெக்ஸ்ட் பைபிள் வாசி போறேன், ಆಮೇಲೆ ಸತ್ಯವೇದ ನೋಡ್ತೀನಿ. உன்னுடைய ஊழியத்தை பாத்துறேன் நானு, ನಿನ್ನ ಸೇವೆನೂ ನೋಡ್ಬಿಟ್ಟೆ, சபையும் பாத்துறேன் நானு, ಸಭೆ ನೋಡ್ಬಿಟ್ಟೆ, ஆராதனை பாத்துறேன் நானு, ಆರಾಧನೆ ನೋಡ್ಬಿಟ್ಟೆ, வேதத்தை படிச்சு முடிச்சிட்டேன். ಸತ್ಯವೇದ ಓದಿ இதுக்கு மேல கண்ணு இருந்தா ಮುಗಿಸಿಬಿಟ್ಟೆ. கண்ணு இல்லைன்னு சொன்னாங்க. ಇದಕ್ಕೆ ಮೇಲೆ ಕಣ್ಣಿದ್ದರೇನು ಇಲ್ಲದೆ ಹೋದ್ರೇನು ನಮ್ಮನ್ನ ಅಂತಾರಂತೆ. ಸ್ವಲ್ಪ ನಾವಾದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ವಿ? ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ಓದೆ, ಇವಾಗ ಓದಕ್ಕಾಗಲ್ಲ ಅನ್ರೋ. ಕರೆಕ್ಟಾ இல்லைங்களா? ஒன்னு சில பேர் என்ன சொல்றாங்க, ಇನ್ನು ಕೆಲವರು ಏನಂತಾರೆ, வயசான காலம் பச்சுக்கிறேன். ವಯಸ್ಸಾದ ಕಾಲದಲ್ಲಿ ಓದ್ಕೋತೀನಿ. நீ வயசாக நீ இருக்கணுமே ವಯಸ್ಸಾಗೋ படிக்கிறதுக்கு. ಕಾಲದಲ್ಲಿ ನೀವು ಇರ್ಬೇಕಲ್ಲ கரெக்டா ಓದಕ್ಕೆ. இல்லைங்களா? ಸರಿ ತಾನೆ? நல்லா புரிஞ்சுனதே சகோதர சகோதரி. ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ. ஆண்டவர் பூர்ணமான ஆரோக்கியத்தை தரும்போது ಕರ್ತನು ಪರಿಪೂರ್ಣ ಆರೋಗ್ಯ ಕೊಟ್ಟಿರುವಾಗ நல்லா உபாசப்பட பழகிடணும். ಚೆನ್ನಾಗಿ ಉಪವಾಸ ಮಾಡಿ ರೂಢಿ நீ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. எப்ப எவ்வளவு உபாசப்போடு சேமிக்கிறியோ ಈಗ ಎಷ್ಟು ಉಪವಾಸ ಹಾಕಿ உன்னுடைய ಶೇಖರಿಸುತ್ತೀರೋ, எதிர்காலத்துல ಭವಿಷ್ಯದಲ್ಲಿ உன்னுடைய எல்லா பலவீன சமயத்துல ಎಲ್ಲಾ ಬಲಹೀನತೆಯ உன்னுடைய எல்லா ಸಮಯದಲ್ಲಿ, பிரச்சனை சமயத்துல ಎಲ್ಲಾ ಸಮಸ್ಯೆಯ நீ ಸಮಯದಲ್ಲಿ சேர்த்து அந்த சேமிப்பு ನೀವು ಸೇರಿಸಿಟ್ಟಿರುವ ಆ ಶೇಖರಣೆ கர்த்தர் அழகாக பாதுகாத்துடுவார் உன்னை. ಕರ್ತನು ಸುಂದರವಾಗಿ ಕಾದು ಬಿಡುವ ನಿಮ್ಮನ್ನು. ஹல்லேலூயா. அது நம்ம சபை அதிகமா உபாசம் நம்ம முயற்சி செய்கிறோம். ಅದಕ್ಕೆ ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಹೆಚ್ಚಾಗಿ ಉಪವಾಸ ಮಾಡಲು ಪ್ರಯತ್ನಿಸುತ್ತೇವೆ. எல்லாத்துக்கும் உபாச போடுறோம் நம்ம. ಯಾಕೆ ಎಲ್ಲದಕ್ಕೂ ಉಪವಾಸ ಹಾಕುತ್ತೇವೆ ನಾವು? காரணம் இருக்குதே பிள்ளையே. ಕಾರಣವಿದೆ ದೇವರ ஆண்டு ಮಕ್ಕಳೇ. ஆரோக்கியம் கொடுக்கும்போது ಕರ್ತನ ಆರೋಗ್ಯ ಕೊಡುವಾಗ அந்த ஆரோக்கியத்தை கர்த்தருக்காக பிரயோஜனப்படுத்திடணும். ಆ ಆರೋಗ್ಯವನ್ನು ಕರ್ತನಿಗಾಗಿ ಉಪಯೋಗಿಸಬೇಕು. ஆரோக்கியம் இல்லாத சமயத்துல ಆರೋಗ್ಯವಿಲ್ಲದ ಸಮಯದಲ್ಲಿ செய்த சகல ஆரம்பத்தில் செய்த எல்லா காரியங்கள் ಆರಂಭದಿಂದ ನೀನು ಮಾಡಿದ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು இன்னி உனக்கு தேய்ச்சினே இருக்கும். ಅದರ ನಂತರ ನಿನ್ನನ್ನು ಸಂತೈಸುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. அதுதான் சபையில் உபாசம் சொன்னாக்கா ಅದರಿಂದಲೇ ಸಭೆಯಲ್ಲಿ ಉಪವಾಸ ಅಂದು ಬಿಟ್ಟರೆ ಅಟ್ಲೀಸ್ಟ್ ஒரு நேரம் உபாசம் பண்ணும். ಒಂದು ಹೊತ್ತಾದರೂ ಉಪವಾಸ ಮಾಡಬೇಕು. எஜனுக்கு ಅರ್ಥ ಆಯ್ತು ಇವಾಗ? ಅಟ್ಲೀಸ್ಟ್ ನಾ சொன்ன ನಾನು ಕನಿಷ್ಠ ಪಕ್ಷ ಎಷ್ಟು ಹೇಳಿದೆ? ஒரு நாளைக்கு எத்தனை டைம்? ಒಂದು ದಿನಕ್ಕೆ ಎಷ್ಟೊತ್ತು? 3 டைம் சாப்பிடுறோம். 3 ಹೊತ್ತು ತಿಂತೀವಿ மினிமம். அது ಕನಿಷ್ಠ ಪಕ್ಷ. மேக்ஸிமம் சாப்பிட்டுக்கங்க. ಹೆಚ್ಚು ಪಕ್ಷ ಎಷ್ಟಾದರೂ மினிமம் 3 டைம். ಕನಿಷ್ಠ ಪಕ್ಷ 3 ಬಾರಿ. ಸೋ அப்போ 3 டைம்ல 3 ಬಾರಿಯಲ್ಲಿ ஒரு டைம் ஆண்டவருக்காக விடணும். ಒಂದು ಹೊತ್ತು ಊಟನಾದರೂ ಕರ್ತನಿಗಾಗಿ ಬಿಡಬೇಕು. ನಾನು ದಿನ ಹೇಳುತ್ತಿಲ್ಲ, ಡೈಲಿ பாவம் ஆகாது அதெல்லாம். ದಿನವೆಲ್ಲ ಅಸಾಧ್ಯ. அப்படி இருக்கிறாங்க நிறைய ದೇವ ಮನುಷ್ಯ இன்னைக்கு ಹಾಗೆ இருக்கிறாங்க. ಇರುವವರು ಅನೇಕ ದೇವರ ಮನುಷ್ಯರಿಂದೂ ಇದ್ದಾರೆ. ಡೈಲಿ ஒரு மிஸ் ஒருவேளை உபாசம் இன்னைக்கு இருக்கிறாங்க. ದಿನ ಒಂದು ಹೊತ್ತು ಉಪವಾಸ ಕರ್ತನಿಗಾಗಿ ಇಂದೂ ಇದ್ದಾರೆ. 365 நாள் உபாசம் நிறைய போதர் இன்னைக்கு இருக்கிறாங்க. 365 ದಿವಸವೂ ಉಪವಾಸ ಇರುವ ಅನೇಕ ಬೋಧಕರಿದ್ದಾರೆ. ஒரு டைம் மிஸ் உணவு விட்டு ಒಂದು ಹೊತ್ತಿನ ಊಟ ಬಿಟ್ಟು ஜபத்துக்காக, ಪ್ರಾರ್ಥನೆಗಾಗಿ, ஊழியத்துக்காக, ಸೇವೆಗಾಗಿ, தேவ பிள்ளைகளுக்காக, ದೇವರ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ, வருகிற ಬರುವ ஆத்துமாக்களுக்காக ಆತ್ಮಗಳಿಗಾಗಿ நிறைய போதர் இன்னைக்கும் ಅನೇಕ ಬೋಧಕರುಗಳು ಇಂದಿಗೂ 365 நாள் உபாசம் இருக்கிறாங்க. 365 ದಿವಸವೂ ಉಪವಾಸ ಇದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವನು. சோ நல்லா புரிஞ்சுதே பிள்ளைகளே. ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿ ದೇವರ நம்ம ಮಕ್ಕಳೇ. உபாச போற நோக்கம் காரணம் ಉಪವಾಸ ಮಾಡುವ ಉದ್ದೇಶ வருகிற நாட்கள் எதிர்காலத்துல ಬರುವ ದಿನದಲ್ಲಿ, ಭವಿಷ್ಯದಲ್ಲಿ நமக்கு எந்த விதமான சூழ்நிலையிலும் ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿಯೂ பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக இப்பாத்த ஆயத்தமா இருக்கிறோம். ತೊಂದರೆ ಬರಬಾರದು ಎಂಬುದಕ್ಕಾಗಿ ಈಗಲೇ ಸಿದ್ಧವಾಗುತ್ತಿದ್ದೇವೆ. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವನು. கர்த்தர் ரொம்ப நல்லவர். ಕರ್ತನು ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯವರು. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ಸಮಯ ದೊರಕುವಾಗಲೆಲ್ಲ உபாசம் நல்லா போடு. ಉಪವಾಸ ಚೆನ್ನಾಗಿ இந்த ಮಾಡು. உபாசம் தான், ಉಪವಾಸವೇ, இந்த உபாசம் தான் ಈ ಉಪವಾಸವೇ உன்னை தாங்கும். ನಿನ್ನನ್ನು ಹೊರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. எதுமே புரிஞ்சிச்சு? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವನು. கர்த்தர் நல்லவர். ಕರ್ತನು அப்ப ಒಳ್ಳೆಯವನು. முடிஞ்ச அளவுக்கு ಸಾಧ್ಯವಾದಷ್ಟು உபாச போட பழகுன தேவ பிள்ளைகளே. ಉಪವಾಸ ಮಾಡಿ ರೂಢಿ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು ದೇವರ ஒரு ಮಕ್ಕಳೇ. நேரமா வீட்ல உபாசம் பண்ணணும். ಕನಿಷ್ಠ ಪಕ್ಷ ಒಂದು ಹೊತ್ತಾದ್ರೂ ಉಪವಾಸ ಮಾಡಬೇಕು. பக்கத்துல சொல்லுங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ. உங்களுக்கு தான் சொல்றாங்க. ನಿಮಗೆ ಹೇಳ್ತಿರೋದು அட்லீஸ்ட் ಕನಿಷ್ಠ ಪಕ್ಷ ஒரு தடவையாவது, ಒಂದು ಹೊತ್ತಾದರೂ, அல்ல ஒரு வேளையாவது ಒಂದು ಹೊತ್ತಾದರೂ உபாசம் போடு. ಉಪವಾಸ ಮಾಡು. உபாசம் போடு. ಉಪವಾಸ ಮಾಡು. அது உனக்கு நல்லது. ಅದು
ನಿನಗೂ ಒಳ್ಳೆಯದು, உன் குடும்பத்துக்கும் நல்லது. ನಿನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕೂ ಒಳ್ಳೆಯದು. கர்த்தருடைய வார்த்தை கடந்து போகலாம். ಕರ್ತನ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಹೋಗೋಣ. கர்த்தர் தாமே நேற்று தினத்துல ಕರ್ತನು ತಾನೇ ನೆನೆಯ ದಿನದಲ್ಲಿ நம்மளோடு ನಮ್ಮೊಂದಿಗೆ எஸ்தர் மூலியமா பேசினார். ಎಸ್ತರಳ ಗ್ರಂಥದ ಮುಖಾಂತರ அந்த வார்த்தையை ಮಾತನಾಡಿದರು. தியானிச்சுட்டு ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಸ್ವಲ್ಪ ಲೇಸಾಗಿ ಧ್ಯಾನಿಸಿ இன்னைக்குரிய வார்த்தை கடந்து போகலாம். ಇಂದಿನ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಹೋಗೋಣ. அன்பான தேவ சகோதரா சகோதரியே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த வார்த்தை மூலம் கர்த்தர் நேற்று இரவு நம்ம சந்தித்தார். ಈ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ ಕರ್ತನು ನಿನ್ನೆ ರಾತ್ರಿ ನಮ್ಮನ್ನು ಸಂಧಿಸಿದರು. இந்த வார்த்தை சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, எஸ்தர் ராணியை குறித்து வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ಎಸ್ತರ್ ರಾಣಿಯನ್ನು ಕುರಿತು ವಾಕ್ಯ ಬರೆದಿದೆ. 6 மாதங்கள் ஒரு விதமான சுத்திகரிப்பு, 6 ತಿಂಗಳು ಒಂದು ರೀತಿಯ ಶುದ್ಧೀಕರಣ, இன்னொரு 6 மாதங்கள் ಇನ್ನೊಂದು 6 ತಿಂಗಳು மற்றொரு விதமான சுத்திகரிப்பினாலையும் ಇನ್ನೊಂದು ರೀತಿಯ ಶುದ್ಧೀಕರಣದಿಂದ தன்னை சுத்திகரித்துக் கொண்டு ತನ್ನನ್ನು ಶುದ್ಧೀಕರಿಸಿಕೊಂಡು வார்த்தைகள் சொல்லுகிறது, ಸತತವಾಗಿ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ஸ்திரீகளின் முறையின்படியே சுத்திகரிப்பு. ಸ್ತ್ರೀಯರ ನಿಯಮದ ಮೇರೆಗೆ ಶುದ್ಧೀಕರಿಸಿಕೊಂಡು, சொல்லுகிறது, ಕಡೆಯದಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, முறையின்படியே தன்னை சுத்திகரித்துக் கொண்டார். ನಿಯಮದ ಮೇರೆಗೆ ತನ್ನನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸಿಕೊಂಡರು. ஹல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தை மூலம் கர்த்தர் ராத்திரி நம்மளோட பேசினார். ಈ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ ಕರ್ತನು ನಿನ್ನೆ ರಾತ್ರಿ ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿದರು. ரட்சிக்கப்பட்டிருக்கிற நானும் நீங்களும் ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿರುವ ನಾನು ನೀವು 365 நாட்களும் சுத்திகரிக்கப்படணும். 365 ದಿವಸಗಳು ಶುದ್ಧೀಕರಣ ಹೊಂದಬೇಕು. எத்தனை நாள் சுத்திகரிக்கணும்? ಎಷ್ಟು ದಿನ? பக்கத்துல பாத்துக்க, எத்தனை நாள் சுத்திகரிக்கணும்? ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಕೇಳಿ, ಎಷ್ಟು ದಿನ நீங்க எத்தனை ಶುದ್ಧೀಕರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು? சுத்திகரிக்கிறீங்க? ನೀವೇ ಎಷ್ಟು ದಿನ ಶುದ್ಧೀಕರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೀರಿ? வசனம் சொல்ல பிரகாரம் ವಾಕ್ಯದ ಅನುಸಾರ நம்ம இப்போ உலக ரீதியா பேசலாம். ಲೋಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾತಾಡೋಣ. இந்த ராஜான் இருக்கிறான் இல்லைங்களா, ಈ ರಾಜ ಇದ್ದಾನಲ್ಲ, அவனுக்கு ஆல்ரெடி திருமணமா இருக்குது. ಅವನಿಗೆ ಈಗಾಗಲೇ ಮದುವೆ ಆಗಿತ್ತು. திருமணம் ஆன பிறகு ಮದುವೆ ಆದ ಮೇಲೆ ಒಪ್ಪಾಟಿ ಮೊರೆಕ್ಕಾಗಿ ನೇಮಿக்கப்பட்டವಳ ಇವ ಉಪಪತ್ನಿಯರು. ಉಪಪತ್ನಿಯರ ಲೆಕ್ಕಕ್ಕೆ ಬರುವವಳೇ ಈಕೆ. ಆಮೆನ್. அப்ப இந்த அம்மா யாரு? ಹಾಗಾದ್ರೆ ಈಕೆ ಯಾರು? ராஜாவுக்கு ರಾಜನಿಗೆ மறுமனைவியல் மறுமாட்டிய தமிழ்ல ಉಪಪತ್ನಿ, மறுமாட்டி தானே, மறுமனைவியல் மறுமாட்டியாக ஆக போகிறவள், ಉಪಪತ್ನಿ ಆಗಬೇಕಾದವಳು. இந்த அம்மா மட்டுமல்ல, ಈಕೆ ಮಾತ್ರವಲ್ಲ, அந்த மேல வீட்டுல வாசிச்சு பாருங்க, ಅದರ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಮೇಲಿಂದ ಓದಿ ನೋಡಿ, எத்தனை பேர் இருக்காங்க எழுதப்பட்டிருக்காங்க, ಎಷ್ಟು ಜನರಿದ್ದಾರೆ ಎಂದು அதுல ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஒருத்திவோ. ಅದರಲ್ಲಿ ಒಬ್ಬಳು ಈಕೆ. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப ராஜாக்கு ஆல்ரெடி திருமணம் ஆயிருக்குது. ರಾಜನಿಗೆ ಈಗಾಗಲೇ ಮದುವೆ ಆಗಿದೆ. சோ அப்படியாப்பட்ட ராஜா சந்திப்பதுக்காக ಅಂತಹ ಅರಸನನ್ನು ಸಂಧಿಸುವುದಕ್ಕೆ இவங்க போறா. ಇವಳು ಅಲ್ಲಿಗೆ ಹೋದಳು. எதற்காக போறான்றால், ಯಾಕೆ ಹೋದಳೆಂದರೆ இவ விருப்பப்பட்டு போல, ಇವಳು ಬಯಸಿ ಹೋಗಲಿಲ್ಲ. ஜனங்கள் கட்டப்பட்டிருக்கிறாங்க, ತನ್ನ ಜನರು ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ, ஜன பிரச்சனையில் இருக்கிறாங்க, ತನ್ನ ಜನರು ಸಮಸ್ಯೆಯಲ್ಲಿದ್ದಾರೆ. அவர அந்த ஜனங்களை விடுவிக்க ಆ ಜನರನ್ನು ಬಿಡಿಸುವಂತೆ இவ போகிறாள். ಈಕೆ ಹೋದಳು. ஹல்லேலூயா. இதுதான் இயேசுவின் சுபாவங்கள். ಇದುವೇ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಸ್ವಭಾವ. ஜனங்களை மீட்டெடுக்காக தான் ಜನರನ್ನು ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕೆ இயேசு வந்தார். ಯೇಸು ಬಂದರು. ஹல்லேலூயா. அதே போல எஸ்தர் ராணியானவள் ಅದೇ ರೀತಿ ಎಸ್ತೇರ್ ರಾಣಿ தன் சொந்த ஜனங்களை விடுவிக்கப்பட என்பதற்காக ತನ್ನ ಸ್ವಂತ ಜನರನ್ನು ಬಿಡಿಸಬೇಕೆಂಬುದಕ್ಕಾಗಿ ராஜா சந்திக்க வந்தவள். ರಾಜನನ್ನು ಸಂಧಿಸಲು ಬಂದವಳು. ராஜா சந்திக்கணும்னாக்கா ರಾಜನನ್ನು ಸಂಧಿಸಬೇಕಾದರೆ நார்மலா சந்திக்க முடியாது. ಸಾಧಾರಣವಾಗಿ ಸಂಧಿಸಲಾಗದು. அந்த ராஜா சந்திக்கணும் சில முறைகள் இருக்கிறது. ಆ ರಾಜನನ್ನು ಸಂಧಿಸಬೇಕಾದ್ರೆ ಕ್ರಮಗಳುಂಟು. அந்த முறையில் ஒரு முறை தான் இந்த சுத்திகரிப்பு. ಆ ಕ್ರಮದಲ್ಲಿ ಒಂದೇ ಈ ಶುದ್ಧೀಕರಣ. தன்னை சுத்திகரித்துக் கொண்டு ತನ್ನನ್ನು ಶುದ್ಧೀಕರಿಸಿಕೊಂಡು தன் சந்ததியை மீட்டெடுத்தவள் தான் இந்த ತನ್ನ எஸ்தர் ராணி. ಸಂತತಿಯನ್ನೇ ಬಿಡಿಸಿಕೊಂಡವಳೇ ಎಸ್ತೇರ್ ರಾಣಿ. ஹல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்பட்டிருக்க நானும் நீயும் ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿರುವ ನಾನು ನೀವು நாம் சுத்திகரிக்க ನಾವು ಶುದ್ಧೀಕರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾ நம்ம மூலம் பெரிய கூட்டு விடுவிக்கப்படும். ನಮ್ಮ ಮುಖಾಂತರ ಒಂದು ದೊಡ್ಡ ಗುಂಪು ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿ. ஹல்லேலூயா. இப்ப நம்ம சுத்திகரிக்கப்பட்டனாவா ನಾವು ಶುದ್ಧೀಕರಣ ಹೊಂದಿದ್ರೆ ಏನಾಗುತ್ತದೆ? வாழ்க்கை விடுவிக்கப்படும். ನಿಮ್ಮ ಜೀವನ ಬಿಡಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. வாழ்க்கை விடுவிக்கப்பட்டால் ನಿಮ್ಮ ಜೀವನ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿದರೆ இயேசு உதிப்பாரு. ನಿಮ್ಮಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಉದಿಸುತ್ತಾರೆ. உதிக்கும்போது ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಉದಿಸುವಾಗ ಅನೇಕರಿಗೆ போகும். ಆ ಪ್ರಕಾಶ ಅನೇಕರಿಗೆ ಹೋಗುತ್ತದೆ. ಯೇಸು பிறப்பில் ஒரு வார்த்தை வருகிறது. ಅದರಿಂದಲೇ ಸ್ವಾಮಿ ಹುಟ್ಟುವಾಗ ಒಂದು ವಾಕ್ಯ ಬರುತ್ತದೆ. இருளிருக்க ஜனம் மகா பெரிய வெளிச்சத்தை கண்டாங்க. ಕಾರ್ಗತ್ತಲಿನಲ್ಲಿದ್ದ ಜನರು ಮಹಾ ಬೆಳಕನ್ನು ಕಂಡರು. அதுவரைக்கும் இருளுக்கு அந்த ஜனங்கள் ಅಲ್ಲಿವರೆಗೂ ಕತ್ತಲೆಯಲ್ಲಿದ್ದ ಆ ಜನರು ಯೇಸು பிறந்தவுடனே ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹುಟ್ಟಿದ ಕೂಡಲೇ மகா பெரிய வெளிச்சம் வந்தது. ಮಹಾ ದೊಡ್ಡ ಬೆಳಕು ಬಂದಿತು. நீ சுத்திகரிக்கும் போது ನಿನ್ನನ್ನು ನೀನು ಶುದ್ಧೀಕರಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ ನಿನ್ನಲ್ಲೇನು ಬರುತ್ತದೆ? வெளிச்சம் வருகிறது. ಬೆಳಕು. இதை குறித்து தான் பெல்தெஷார் சொல்கிறான், ಇದನ್ನು ಕುರಿತೇ ಬೆಲ್ತೆಶಚ್ಚರನು ಹೇಳುತ್ತಾನೆ, தானியேலே உனக்குள் வெளிச்சத்தை நான் பார்த்தேன். ದಾನಿಯೇಲನೇ ನಿನ್ನಲ್ಲಿ ಪ್ರಕಾಶವನ್ನು ಕಂಡಿದ್ದೇನೆ. யார் அந்த பெல்தெஷார்? ಯಾರ ಬೆಲ್ತೆಶಚ್ಚರ್? தேவன் அறியாதவன் ரட்சிக்கப்படாதவன். ದೇವರನ್ನು ಅರಿಯದವನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದದೇ எப்படி ಇರುವವನು. தெரிஞ்சிச்சு ಅವನಿಗೆ ದಾನಿಯೇಲ್ குறித்து? ಹೇಗೆ ಗೊತ್ತಾಯ್ತು ಅವನಿಗೆ ದಾವೀದನನ್ನು ಕುರಿತು? ದಾನಿಯೇಲನನ್ನು ಕುರಿತು. தானியேலுக்குள்ள வெளிச்சம் இருந்தது. ದಾನಿಯೇಲನಲ್ಲಿ ಪ್ರಕಾಶವಿದ್ದಿತು. அந்த வெளிச்சம் தானியேலோடு இருக்கிற ಆ ಬೆಳಕು
ದಾನಿಯೇಲನೊಂದಿಗಿದ್ದ அநேகருக்கு தெரிகிறது ಅನೇಕರ ಕಣ್ಣಿಗೆ இந்த ಕಾಣಿಸುತ್ತಿದೆ. மனுஷன் வித்தியாசமா ಈ இருக்கிறான், ವ್ಯಕ್ತಿ இந்த ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿದ್ದಾನೆ, மனுஷன் எல்லாருக்கும் விசேஷமா ಈ இருக்கிறான் ವ್ಯಕ್ತಿ ಎಲ್ಲರಿಗಿಂತ ವಿಶೇಷವಾಗಿದ್ದಾನೆ என்பதை கண்டுபிடித்து ராஜாவினருக்கு சொன்னாங்க. ಎಂಬುದನ್ನು ಕಂಡು ಹಿಡಿದು ಅರಸನ ಬಳಿ அது ಹೇಳಿದರು. யார் சொன்ன வசனம் சொல்கிறது? ಅದು ಯಾರು ಹೇಳಿದ್ರು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ? நம்ம மாதிரி மனுஷரல்ல, ನಮ್ಮ ರೀತಿ ಮನುಷ್ಯರಲ್ಲ, மந்திரவாதிகள், ಮಂತ್ರವಾದಿಗಳು, மிஸ் ஜோயிஷர்கள், ಜೋಯಿಸರು, இன்னும் தமிழ்ல சொல்றது சாஸ்திரிகள், ಶಾಸ್ತ್ರಿಗಳು இவங்க கண்டுபிடிச்சாங்க. ಇವರು ಕಂಡು ಹಿಡಿದರು. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವನು. அப்ப நமக்குள்ள இருக்கணும், ಹಾಗಾದ್ರೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಏನಿರಬೇಕು? நமக்குள்ள இருக்கணும், ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಕೇಳಿ, ನಮ್ಮಲ್ಲಿ ಏನಿರಬೇಕು? நமக்குள்ள இருக்கணும், ನಮ್ಮಲ್ಲಿ ಏನಿರಬೇಕು? வெளிச்சம் இருக்கணும். ಬೆಳಕು. வெளிச்சம் வரணும்னாக்கா ಬೆಳಕು ಬರಬೇಕಾದರೆ உன்னை நீ சுத்திகரிக்கணும். ನಿನ್ನನ್ನು ನೀನು ಶುದ್ಧೀಕರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. எத்தினால ಎಷ್ಟು ದಿವಸ? புரிஞ்சுச்சிங்களா? இனி இந்த மாசத்துல ஆரம்பிங்க. ಈ ತಿಂಗಳಿಂದ ಶುರು ಮಾಡಿ. இந்த 7 நாள் ஜபத்துல இருந்து ಈ 7 ದಿನದ ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದ கர்த்தர் கத்து கொடுக்கிறாரு. ಕರ್ತನೇನು ತಿಳಿಸಿಕೊಡುತ್ತಿದ್ದಾರೆ? 20 நாள் பத்தாது, 30 நாள் பத்தாது, 50 நாள் பத்தாது, 20, 30, 50 ದಿನಗಳ ಶುದ್ಧೀಕರಣ ಸಾಲದು. 365 நாள் சுத்திகரிக்கணும். 365 ದಿವಸಗಳು ಶುದ್ಧೀಕರಣ ಹೊಂದಬೇಕು. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் நானு. ಉದಾಹರಣೆ ಹೇಳಿದೆ. நம்ம உடம்புல இருக்குது, ನಮ್ಮ ಮೈಯಲ್ಲಿ ಏನಿದೆ? கிட்னி இருக்குது. ಕಿಡ್ನಿ ಇದೆ. கிட்னி வேலைனது ಕಿಡ್ನಿಯ ಕೆಲಸ ಏನು? 365 நாள் வேலை செஞ்சுனே இருக்கும். 365 ದಿವಸವೂ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ. என்னைக்கு அது வேலை நிக்குதோ, ಯಾವತ್ತಾದ್ರೂ ಕೆಲಸ ನಿಲ್ಲುತ್ತೋ, ಫಸ್ಟ್ ಏನ್ ಬರುತ್ತೆ? ಮೊದಲು வியாதி வரும். ರೋಗ. அந்த வியாதி நாயிடும், ಆ ರೋಗ ಏನಾಗುತ್ತೆ? வியாதி ಕ್ಯೂರ್ ஆகாது. ರೋಗ ಸರಿ ಹೋಗಲ್ಲ. ಕ್ಯೂರ್ ಅವನ பண்ணுவாங்க, ಸರಿ ಹೋಗದೆ ಅವನೇನ್ ಮಾಡ್ತಾನೆ? ಪರೀಕ್ಷಿಸ್ತಾನೆ. ಚೆಕ್ பண்ணானே இருக்கும். ಪರೀಕ್ಷಿಸಿದ್ರೆ ಏನಾಗಿರುತ್ತೆ? ಕಿಡ್ನಿ ಹೋಗಿರುತ್ತೆ. ಕಿಡ್ನಿ ಬಂದ பிறகு நம்ம என்ன பண்ணுவோம்? ಕಿಡ್ನಿ ಹೋದ್ಮೇಲೆ ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ? ಆಲ್ಟರ್ ஒரு ಮಿಷಿನ್ ಇಪ್ಪோம். ಆಲ್ಟರ್ನೇಟಿವ್ ಆಗಿ ಇನ್ನೊಂದು ಮೆಷಿನ್ ಇಟ್ಕೊತೀವಿ. ಕಿಡ್ನಿ செய்யற வேலை அந்த ಮಿಷಿನ್ செஞ்சுனே இருக்கும். ಕಿಡ್ನಿ ಮಾಡುವ ಕೆಲಸ ಆ ಮೆಷಿನ್ ಮಾಡ್ತಾರೆ. ಅದು ஒரு அளவுக்கு தான், ಅದು ಒಂದು ಮಟ್ಟಕ್ಕೆ. சில நாட்கள் சில வருஷான பிறகு ஆயிடும். ಕೆಲವು ದಿನಗಳು ಕೆಲವು ವರ್ಷಗಳ ನಂತರ ಏನಾಗುತ್ತದೆ? ಅದು ಸಾಕಾಗಲ್ಲ. ಎಂಡಿಂಗ್ ನಾವು ಕಡೆಯಲ್ಲಿ ಏನಾಗುತ್ತೆ? ಮರಣ வரும். ಮರಣ ಬರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. அப்போ உன்னை சுத்திகரிக்க கொள்ளாம போனா, ನೀನು ನಿನ್ನನ್ನು ಶುದ್ಧೀಕರಿಸಿಕೊಳ್ಳದೆ ಹೋದರೆ ஆவிக்குரிய மரணங்கள் வருதே பிள்ளையே. ಆತ್ಮಿಕ ಮರಣಗಳು ಬರುತ್ತವೆ. ಮರಣ ಅಂದ್ರೆ ಏನರ್ಥ? பேசணும், ಮಾತನಾಡಿ. வேதத்துல ஆவிக்குரிய மரணம் யார் அடைஞ்சிருக்காங்க? ಆತ್ಮಿಕ ಮರಣ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಯಾರು ಅನುಭವಿಸಿದರು? ತುಂಬಾ ಜನ ಇದ್ದಾರೆ. முதல் ஆவிக்குரிய மரணம் ஆதாம் ஏவாள். ಮೊದಲ ಆತ್ಮಿಕ ಮರಣ ಆದಾಮ ಹವ್ವ. கடைசி ஆவிக்குரிய மரணம் யார் வேதத்துல? ಕಡೆಯ ಆತ್ಮಿಕ ಮರಣ ಯಾರು? கடைசி ஆவிக்குரிய மரணம் யாரு? ಕಡೆಯ ಆತ್ಮಿಕ ಮರಣ ಯಾರ್ದು? இயேசுவோடு இருந்தவன், ಯೇಸುವಿನೊಂದಿಗಿದ್ದವನು யூதாஸ். ಯೂದಾಸ್. எப்படி ஆவிக்குரிய மரணம் சொன்னாங்க? உணர்ச்சி வந்து சத்த. நெக்ஸ்ட் ராபோஜனத்தை சத்தாங்க. ಕರ್ತನ ಮೇಜು ಪಡೆದು ಸತ್ತ ಅವನು. ஹல்லேலூயா. எப்படி சத்தாம? ಹೇಗೆ ಸತ್ತ? திருவிருந்தத்தில் சத்தான். ಕರ್ತನ ಮೇಜು ಪಡೆದು ಸತ್ತ. சொல்லுது, ವಾಕ್ಯ ಹಾಗೆ ಹೇಳುತ್ತದೆ. 12 பேருக்கான ராபோஜனம் கொடுக்கிறார். 12 ಜನರಿಗೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ರಾಬೋಜನ ಕೊಟ್ಟರು. வாங்க வசனம் சொல்லுகிறது. ಕರ್ತನ ಮೇಜು ಪಡೆಯುವಾಗ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். ಸೈತಾನ ಅವನ ಒಳಗಡೆ ಬಂದ. வசனம் தொடர்ச்சியா சொல்லுகிறது. ವಾಕ್ಯ ಸತತವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, சாத்தானாக மாறினான். ಅವನು ಸೈತಾನನಾಗಿ ಬದಲಾದ. யார் சாத்தானாக மாறுகிறானோ, ಯಾರು ಸೈತಾನನಾಗಿ ಬದಲಾಗುತ್ತಾನೋ, பரலோகம் போக முடியாது. ಅವನು ಪರಲೋಕ ಹೋಗಲಾರ. அப்ப நீ எடுக்கிற ராபோஜன் தெளிவா எடுக்கணும். ಕರ್ತನ ಮೇಜು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ತೆಗೆಯಬೇಕು. ராபோஜன் இயேசுவோடு எடுக்கணும். நீயே ಯೇಸುವಿನೊಂದಿಗೆ ಕರ್ತನ ಮೇಜು ಪಡೆಯಬೇಕು. சாத்தானோடு எடுக்க கூடாது. ಸೈತಾನನೊಂದಿಗೆ ಕರ್ತನ ಮೇಜು ಪಡೆಯಬಾರದು. ஹல்லேலூயா. எதுமே புரிஞ்சிச்சு? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಅರ್ಥವಾಯ್ತು? ஏன் ராபோஜன் சாத்தானுக்குள்ள வந்தான்? ಯಾಕೆ ಕರ್ತನ ಮೇಜು ಪಡೆಯುವಾಗ ಸೈತಾನ ಅವನ ಒಳಗೆ ಬಂದ? சுத்திகரிப்பில்ல, ಶುದ್ಧೀಕರಣವಿಲ್ಲ, சுத்திகரிப்பில்ல, ಶುದ್ಧೀಕರಣವಿಲ್ಲ, இல்ல. ಏನಿಲ್ಲ? பிரசங்கத்தை கேட்டான், ಪ್ರಸಂಗ ಕೇಳಿದ, உபாசு போட்டான், ಉಪವಾಸ ಮಾಡಿದ, இயேசுவோட நடந்தான், ಯೇಸುವಿನೊಟ್ಟಿಗೆ ನಡೆದ, இயேசுவோட ஊழியத்தை செய்தான். ಯೇಸುವಿನೊಟ್ಟಿಗೆ ಸೇವೆ ಮಾಡಿದ, ಒಳ್ಳೆಯದು. ஆனா எப்போ சுத்திகரிப்பு இல்லையோ, ಯಾವಾಗ ಶುದ್ಧೀಕರಣವಿಲ್ಲವೋ, ஆரம்பம் உனக்கு தெரியாம இருந்துச்சு, ಆರಂಭದಲ್ಲಿ ತಿಳಿಯದೇ ஆனா ಇತ್ತು, முடிவு மரணமாக மாறினது. ಅಂತ್ಯವೋ ಮರಣವಾಗಿ ಬದಲಾಯಿತು. ஹல்லேலூயா. அப்ப பெந்தேகோஸ்தே சபையில் சுத்திகரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ಬೆಂದೆಗೋಸ್ತೆ ಸಭೆಯವರಿಗೆ ಶುದ್ಧೀಕರಣ ಅತಿ ಮುಖ್ಯ. मैं அடிக்கடி சுத்திகரிப்பு பத்தி பேசினேன். ಯಾಕೆ ಪದೇ ಪದೇ ಶುದ್ಧೀಕರಣವನ್ನು ಕುರಿತು ಮಾತನಾಡುತ್ತೇವೆ? ಪುನಃ ಹೇಳುತ್ತೇನೆ ಕೇಳಿ. எவ்வளவு சுத்திகரிக்கிறோமோ, ಈಗ ನಾವೆಷ್ಟು ಶುದ್ಧೀಕರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೋ, எதிர்காலம் அல்ல நம்ம வயசாக நாட்களில், ನಮ್ಮ ಭವಿಷ್ಯದಲ್ಲಿ, ನಮ್ಮ ಎದುರ್ಕಾಲದಲ್ಲಿ இதெல்லாம் நம்ம தாங்கிடும். ಇವೆಲ್ಲವೂ ನಮ್ಮನ್ನು ಸಹಿಸಿ ಬಿಡುತ್ತದೆ. ஹல்லேலூயா. நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நம்மள பார்த்து வளருவாங்க. ನಮ್ಮ ಮುಂದಿನ ತಲೆಮಾರಿನವರು ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಬೆಳೆಯುತ್ತಾರೆ. எதுமே ஆசை இருக்குது? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಆಸೆ ಇದೆ? என் ஜெனரேஷன் என்ன பார்த்து வளரணும்னு. ನನ್ನ ತಲೆಮಾರು ನನ್ನನ್ನು ನೋಡಿ ಬೆಳೆಯಬೇಕು ಎಂದು. புரியுதுங்களா? ಅರ್ಥವಾಯ್ತಾ? அப்ப வளர நீ என்ன பண்ணணும்? ಬೆಳೆಯಬೇಕಾದ್ರೆ ನೀವೇನು ಮಾಡಬೇಕು?
உன்னை நீ சுத்திகரித்துக் கொள்ளணும். ನಿನ್ನನ್ನು ನೀನೇ ಶುದ್ಧೀಕರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. ஹல்லேலூயா. ஓகே, இன்னைக்கு வார்த்தை போகலாம். ಇವತ್ತಿನ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಹೋಗೋಣ. என்னோட சேர்ந்து வாசிக்கலாம். ನನ್ನೊಂದಿಗೆ ಓದಿ. வெளிப்படுத்தல் ಪ್ರಕಟಣೆಗಳ ಗ್ರಂಥ 2வது அதிகாரம் 2ನೇ ಅಧ್ಯಾಯ 15வது வசனம் 15ನೇ ವಾಕ್ಯ. 22:15 ಸಾರಿ 22:15. வெளிப்படுத்தல் ಪ್ರಕಟಣೆಗಳು Revelation book of 22 verses 15. 22ನೇ ಅಧ್ಯಾಯದ 15. ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவ சகோதரா சகோதரியே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இது கர்த்தருடைய வார்த்தை இப்படியா வருகிறது. ಕರ್ತನ ವಾಕ್ಯ ಈ ರೀತಿ ಹೇಳುತ್ತದೆ. அப்போஸ்தலன் யோவான் மூலம் கர்த்தர் சொல்லுகிறார், ಅಪೊಸ್ತಲನಾದ ಯೋಹಾನನ ಮುಖಾಂತರ ಕರ್ತನು சபையில ಹೇಳುತ್ತಾರೆ, யார் இருப்பாங்க யார் இருக்க மாட்டாங்க. ಸಭೆಯಲ್ಲಿ ಯಾರು ಇರುತ್ತಾರೆ ಯಾರು ಇರುವುದಿಲ್ಲ. இரண்டாவது சபையில ಎರಡನೇದು யார் ಸಭೆಯಲ್ಲಿ பரலோக போவாங்க யார் பரலோக போக மாட்டாங்க ಯಾರು என்பதை ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾರೆ ಹೋಗುವುದಿಲ್ಲ கர்த்தர் ಎಂಬುದನ್ನು தெளிவா சொல்லுகிறார். ಕರ್ತನು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. அங்க 13:14 வாசிங்க. 13:14 ಓದಿ. பேபேகா எஸ் நான் ஆதி அந்தமமா இருக்கிறேன். வாசிங்கணும். அப்புறமா ஜீவ விருட்சத்து மேல் அதிகாரம் உள்ளவனும் பாக்கியவான்கள். அப்படி சொல்லிட்டு ஆண்டு சொல்ற நாய்களும், ரெண்டாவது, மூணாவது, நாலாவது, அஞ்சாவது, பொய்யை விரும்பி செய்கிற யாவரும் வெளியே இருப்பாங்க. ನಾಯಿಗಳಂತಿರುವವರು, ಮಾಟಗಾರರು, ಜಾರರು, ಕೊಲೆಗಾರರು, ವಿಗ್ರಹಾರಾಧಕರು, ಸುಳ್ಳಾದದನ್ನು ಪ್ರೀತಿಸಿ ನಡೆಯುವವರೆಲ್ಲರೂ ಹೊರಗಿರುವರು. ஆமென். அன்பான தேவ சகோதரா சகோதரியே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஏன் நீங்க 6 பேரு குறித்து வசனம் எழுதி இருக்குது? ಯಾಕೆ 6 ಜನರನ್ನು ಕುರಿತು முதலாவதாக பார்க்கும்போது ಮೊದಲನೇದಾಗಿ ನೋಡುವ நாய்களை போல் இருக்கிறவன், ನಾಯಿಗಳಂತಿರುವವರು. இரண்டாவது மந்திரவாதிங்களா, ಮಾಟಗಾರರು, சூனியக்காரன், ಮಾಟಗಾರರು, மூணாவது விபச்சாரக்காரன், ಜಾರರು, நாலாவது கொலைபாதகன், ಕೊಲೆಗಾರರು, அஞ்சாவது ಐದನೇದು விக்கிரகாராதக்காரன், ವಿಗ್ರಹಾರಾಧಕರು, ಆರನೇದು பொய்யை விரும்பಿ அதுபடி நடக்கிறவன். ಸುಳ್ಳಾದದನ್ನು ಪ್ರೀತಿಸಿ ನಡೆಸುವವರು. எல்லாரும் ಈ ರೀತಿ ಎಲ್ಲರೂ எங்க இருப்பாங்களா? ಎಲ್ಲಿರುತ್ತಾರೆ? புறம்பே இருப்பாங்க. ಹೊರಗಿರುವರು. ಎಲ್ಲ ಗಮನಿಸಿ வார்த்தைகளை ಗಮನಿಸಿ ವಾಕ್ಯವನ್ನು. அன்பான தேவ சகோதரா சகோதரியே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இன்னைக்கு ஆண்டவர் நம்ம மத்தியில் பேசுகிற காரியம், ಕರ್ತನಿಂದು ನಮ್ಮ ಮಧ್ಯೆ ಮಾತನಾಡುವ முதலாவது காரியத்தை தியானிக்கலாம். ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ ಧ್ಯಾನಿಸೋಣ. எஸ், நாய்கள் போல் இருக்கிறவன். ನಾಯಿಗಳ ಹಾಗೆ ಇರುವವರು. அல்லேலூயா. வசனம் போடுவாங்க. ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? வாசிங்க, தந்தை மீண்டும் வாசிங்க. போதும். ಆಮೆನ್. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಏನಾಗಿದೆ? ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದೆ. ಅಂತಿರುವವರು. ಆಮೆನ್. ಹೆಂಗಿದ್ದಾರೆ ಅಂತವರು? ಯಾರಪ್ಪ ಅದು? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವನು. அப்ப நல்ல கவனிங்க வார்த்தைகளை. ಗಮನಿಸಿ ವಾಕ್ಯವನ್ನು. சபையில் யார் இருக்கிறாங்களா? ಸಭೆಯಲ್ಲಿ ಯಾರಿದ್ದಾರಂತೆ? ಎಲ್ಲನ பார்க்கணும். ಗಮನಿಸಿ ಈಗ ಎಲ್ಲರೂ ಪ್ರಸಂಗ ಗಮನಿಸಿ, ಎಲ್ಲ ಪ್ರಸಂಗ ಗಮನಿಸಿ. எஸ், சபையில் யார் இருக்கிறாங்களா? ಸಭೆಯಲ್ಲಿ ಯಾರಿದ್ದಾರೆ? பக்கத்துல பார்த்து கேளுங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಕೇಳಿ. சபையில் யார் இருக்கிறாங்க? ಸಭೆಯಲ್ಲಿ ಯಾರಿದ್ದಾರೆ? இது மாதிரி எல்லாரும் இருக்கிறாங்க. ಈ ರೀತಿ ಎಲ್ಲರೂ ಇದ್ದಾರೆ. கரெக்டா இல்லீங்களா? ಸರಿ ತಾನೆ? எத்தனை அங்கீகரிக்கிறீங்க? ಸಭೆಯಲ್ಲಿ இந்த வசனம் ಈ ವಾಕ್ಯ தீர்க்கதரிசனமாக வந்த வார்த்தைகள், ಪ್ರವಾದನೆಯಾಗಿ ಬಂದ ಮಾತುಗಳು. யோவான் அப்போஸ்தலன் யோவான் மூலமாக ಅಪೊಸ್ತಲನಾದ ಯೋಹಾನನ ಮುಖಾಂತರ பத்மஸ் ದ್ವೀಪத்தில் ಪದ್ಮೋಸ್ ದ್ವೀಪದಲ್ಲಿ ஆண்டவர் பேசின வார்த்தைகள், ಕರ್ತನು ಮಾಡಿದ ಮಾತುಗಳು. யோவான் கடைசி பிரயாணம் முடிக்கிற சமயத்தில் வந்த வார்த்தைகள், ಯೋಹಾನನು ತನ್ನ ಜೀವಿತದ ಕಡೆ ಯಾತ್ರೆ ಮುಗಿಸುವಾಗ ಬಂದ ಮಾತುಗಳು. ஆயுசு நாட்கள் முடித்து கர்த்தர் சமூகத்துக்கு போய் சேரும் சமயத்தில், ಆಯುಸ್ ಕಾಲ ಮುಗಿಸು ಕರ್ತನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಸೇರುವ ಸಮಯದಲ್ಲಿ 7 விதமான சபைகள் குறித்து கர்த்தர் பேச தொடங்கினார். 7 ವಿಧವಾದ ಸಭೆಗಳನ್ನು ಕುರಿತು ಮಾತನಾಡಿದರು. சபை எப்படி இருக்க கூடாது என்பதற்காக, ಸಭೆ ಹೇಗಿರಬೇಕು ಇರಬಾರದು ಎಂಬುದಕ್ಕಾಗಿ, கடைசி கால சபை எப்படியெல்லாம் இருக்கு என்பதற்காக, ಹಳೆಯ ಕಾಲದಲ್ಲಿ ಸಭೆ ಹೇಗೆಲ್ಲ ಇರುತ್ತದೆ ಎಂಬುದಕ್ಕಾಗಿ அந்த வருஷம் அந்த முந்தின வருஷத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள், ಕರ್ತನು ಅದಕ್ಕೆ ಮುಂಚೆಯೇ ಬರೆದಂತ ವಾಕ್ಯಗಳು. அப்ப சபையில் யாரெல்லாம் இருக்கிறாங்க பாருங்க. ಸಭೆಯಲ್ಲಿ ಯಾರೆಲ್ಲ ಇದ್ದಾರೆ ನೋಡಿ. முதலாவதாக ಮೊದಲನೇದಾಗಿ நாய்களை போல் இருக்கிறவன், ನಾಯಿಗಳಂತಿರುವವರು. ಎರಡನೇದು சூனியக்காரன். ಮಾಟಗಾರರು. சூனியக்காரன் எத்தனை தெரியும்? ಮಾಟಗಾರರು ಎಷ್ಟು ಜನರಿಗೆ நம்ம ಗೊತ್ತು? வெளிதான் பார்த்தோம் சூனியக்காரங்கெல்லாம். ಹೊರಗಡೆ ನೋಡಿದ್ದೇವೆ ಮಾಟಗಾರರನ್ನು ತಾನೆ. சூனியன் அர்த்தம், ಮಾಟಗಾರರೆಂದರೆ ಯಾರು? மந்திரம் பண்றது. சூனியன் அர்த்தம் ಮಾಟ ಅಂದ್ರೆ ಏನರ್ಥ? வஞ்சிக்கிறது, ವಂಚಿಸುವುದು. மந்திரம் வேற, சூனிய வேற. ಮಂತ್ರ ಬೇರೆ, ಮಾಟ ಬೇರೆ. ஏபல் வேற, வாமச்சாரம். ವಾಮಾಚಾರ ಬೇರೆ.
வசியம் பண்றது வேற, ವಶೀಕರಣ ಬೇರೆ. மந்திரத்துல நிறைய விதங்கள் இருக்கு. ಮಂತ್ರದಲ್ಲಿ ಅನೇಕ அதுல ವಿಧಗಳು ஒரு ಉಂಟು. பகுதி தான் இந்த ಅದರಲ್ಲಿ ಒಂದು சூனியக்காரன். ಭಾಗವೇ ಈ ಮಾಟಗಾರರು. சூனியக்காரனாக்கா ಮಾಟಗಾರರೆಂದರೆ இந்த மருந்து விற்கிறது, ಮದ್ದಿಡುವುದು, ಮೈ ಪೂಸುறது, ಈ ಕಪ್ಪು ಬಳಿಯುವುದು, இதெல்லாம் சூனியக்காரன். ಇದೆಲ್ಲ ಮಾಟಗಾರರು ಮಾಡುವ ಕೆಲಸ. ಏನು ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂತ ಕಾರಣ தேவ வார்த்தையில் தெரியல உங்களுக்கு. ದೇವರ ವಾಕ್ಯ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅವರಿಗೆ. அப்ப ரெண்டாவது சபையில் யாரு இருக்காங்க? ಎರಡನೇದಾಗಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಯಾರಿದ್ದಾರೆ? ಮಾಟಗಾರರು, சூனியத்தை நம்புகிறவன், ಮಾಟ ಮಂತ್ರ சூனியத்துக்குள் இருக்கிறவன், ಮಾಟದಲ್ಲಿ ಇರುವವರು. ஏன் இப்படி எல்லாம் இருக்காங்க வாழ்க்கையில? ಯಾಕೆ ಹೀಗೆಲ್ಲ ಇದವರ ಜೀವನದಲ್ಲಿ? சுத்திகரிப்பிಲ್ಲದೆ பிள்ளையே, ಶುದ್ಧೀಕರಣವಿಲ್ಲದೆ ಇವರ ಮಕ್ಕಳೇ, சுத்திகரிக்கும் போது ನಿನ್ನನ್ನು ನೀನು ಶುದ್ಧೀಕರಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ பல்லமனை நெருங்க முடியாது. ಯಾವ ಶಕ್ತಿ ನಿನ್ನ ಬಳಿ ಸುಳಿಯದು. எந்த பொல்லாங்கன தொட முடிய வசனம் சொல்லுகிறது. ಯಾವ ಕೆಡುಕನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟಲಾಗುವುದಿಲ್ಲ. உனக்கு விரோதமான எந்த ஆயுதமே வேதம் சொல்லுகிறது. ನಿನ್ನ ವಿರುದ್ಧವಾಗಿ ಆಯುಧವಿಲ್ಲ ಎಂದು ಸತ್ಯವೇದ ஆயுதம் ಹೇಳುತ್ತದೆ. எழும்பினால், ಆಯುಧ ಎದ್ದರೆ, ஆயுத கிரியை செய்தால், ಆಯುಧ ಕ್ರಿಯೆ ಮಾಡಿದರೆ உனக்குள்ள சுத்திகரிப்பில்ல, ನಿನ್ನಲ್ಲಿ ಶುದ್ಧೀಕರಣವಿಲ್ಲ ಎಂದು ಅರ್ಥ. ஆண்டவர் மூணாவது சொல்லுகிறார். ಅದರಿಂದ ಕರ್ತನು ಮೂರನೇದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ, ಜಾರರೇ. சபையில் யார் இருக்காங்க? ಸಭೆಯಲ್ಲಿ ಯಾರಿದ್ದಾರೆ? ವ್ಯಭಿಚಾರಕಾರರು இருக்காங்க. ಜಾರರಿದ್ದಾರೆ. நாலாவது கொலை ನಾಲ್ಕನೇದು பாதகர். ಕೊಲೆಗಾರರು. யார் கொலை செய்றவன்? ಯಾರು ಕೊಲೆ ಮಾಡುವವರು? ರೇಡ போய் குத்து மாட்டவன், ಸೀದಾ ಹೋಗಿ ಚುಚ್ಚಲ್ಲ ಇವರು. இவெல்லாம் டைரக்ட் போய் குத்து சாவடிக்க மாட்டான். ಸೀದಾ ಎಲ್ಲ ಹೋಗಿ ಚುಚ್ಚಿಕೊಳ್ಳಲ್ಲ. ஆனால் ಆದರೆ கொலை செய்கிற வண்ணமாக செய்வான். ಕೊಲೆ ಮಾಡುವ ರೀತಿ ಮಾಡುವ. அவன் பேச்சுகள், ಅವನ ಮಾತುಗಳು, அவன் நடத்தைகள், ನಡತೆ, அவன் காரியங்கள் ಕಾರ್ಯ அநேகர் கொலை செய்திருக்கோம். ಅನೇಕರನ್ನು ಕೊಂದೇ ಬಿಟ್ಟಿರುತ್ತದೆ. கேட்டா என்ன சொல்லுவேன்? ಕೇಳಿದ್ರೆ ಏನಂತ? நான் அப்படி பேசுவேன் லாஸ்ட்ல. ನಾನ್ ಮಾತಾಡಿಲ್ಲ, பேசிடுவான். நானா ಮಾತಾಡದಲ್ಲ ಮಾತಾಡ್ಬಿಟ್ಟು ನಾನಲ್ಲ ಅಂತ. ஆமென். அஞ்சாவது யாரு? ಐದನೇದು ಯಾರು? விக்கிரக ஆராதனக்காரன். ವಿಗ್ರಹ ಆರಾಧಕನು. யாருவன்? ಯಾರಿವರು? விக்கிரக சபையில் இருக்கிறான் இல்லையா? ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆ ಮಾಡುವರು ಸಭೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾರಾ ಇಲ್ಲವಾ? வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, பொருளாசை உள்ள விக்கிரகம். ದ್ರವ್ಯಾಶೆ ವಿಗ್ರಹ. ಪೌಲನ சொல்றாரு, ಪೌಲನೇನನ್ನುತ್ತಾನೆ? தெளிவா கொரிந்திய சபையை பார்த்துட்டு, ಕೊರಿಂಥ್ಯ ಸಭೆ ನೋಡಿ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ உனக்குள்ள ಹೇಳುತ್ತಾರೆ, பொருளாசை இருப்பதே ஆனால், ನಿನ್ನಲ್ಲಿ ದ್ರವ್ಯಾಶೆ ಇದ್ದರೆ, அப்ப உனக்குள்ள இருக்குது ಹಾಗಾದ್ರೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಏನಿದೆ? விக்கிரகம். ವಿಗ್ರಹ. நீ நினைச்சுக்கிற, ನೀವೇನ್ ಅನ್ಕೊಂಡಿದ್ದೀರಿ? இருதல் தூக்கி போட்டு நினைச்சுக்கிற, ಇರೋದೆಲ್ಲ ಎತ್ಕೊಂಡು ಎತ್ತಿ தூக்கி போடுச்சு. என் ತೆಗೆದಾಕಾಯ್ತು. வீட்டுல விக்கிரகம் இல்லன்னு நினைக்கிறேன். ಮನೆಯಲ್ಲಿ ವಿಗ್ರಹನೇ ஆனா உனக்குள்ள விக்கிரகம் இருக்கு. ಆದ್ರೆ ನಿಮ್ಮ ಒಳಗೆ ವಿಗ್ರಹ இது ಇದೆ. உனக்குள்ள என்ன இருக்குது? ಎಲ್ಲಿದೆ ವಿಗ್ರಹ? பொருளாசை. ದ್ರವ್ಯ. ஹல்லேலூயா. அப்ப விக்கிரகம் இருக்கிறான்ல சபையில? ವಿಗ್ರಹ ಆರಾಧಕರಿದ್ದಾರಾ ಇಲ್ವಾ ಸಭೆಯಲ್ಲಿ? ಯೇಸುವಿನ ನಾಮத்தில் இருக்கிறான். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. வசனம் சொல்லுகிறது, ಕಡೆಯಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, பொய் பேசுகிற ಸುಳ್ಳನ್ನು, ಸುಳ್ಳಾದದನ್ನು பொய்யை விரும்பி ನಡೆಸುವವರೆಲ್ಲರೂ, பொய்யை விரும்புகிற கூட்டங்கள், ಸುಳ್ಳಾದದ್ದನ್ನು ಪ್ರೀತಿಸುವ ಗುಂಪು சபையில் இருக்கிறாங்க இல்லையா? ಸಭೆಯಲ್ಲಿ. கர்த்தரல்லவர். ಕರ್ತನೊಳ್ಳೆಯವನು. நம்ம முதலாவது காரியம் தியானிக்க போகிறோம். இப்போ ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ ಧ್ಯಾನಿಸಲಿದ್ದೇವೆ. நாய்கள் போல் இருக்கிறவர் ನಾಯಿಗಳಂತಿರುವವರು சபையின் வெளியிருப்பாங்க. ಸಭೆಯ ಹೊರಗಿರುತ್ತಾರೆ. அதாவது தேவ ராஜ்யத்தை சேர மாட்டாங்க. ಆ ರೀತಿ ಹೇಳಿದ್ರೆ ದೇವರ ರಾಜ್ಯ ಸೇರುವುದಿಲ್ಲ. அப்ப ஏன் நாய்கள் போல் இருக்கிறாங்க? ಯಾಕೆ ನಾಯಿಗಳ ಹಾಗಿದ್ದಾರೆ? அதுதான் தியானிக்க போகிறோம். ಅದನ್ನೇ ಧ್ಯಾನಿಸಿ. என்னோட சேர்ந்து வாசிங்க. ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಓದಿ. நாயின் சுபாவம் நம்ம காட்டுறேன். நான் ನಾಯಿಯ ಸ್ವಭಾವ ತೋರಿಸುತ್ತೇನೆ. ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள இதெல்லாம் இருக்க பாருங்க கொஞ்சம். ಏನೇನಿದೆ ಕ್ರೈಸ್ತರಲ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿ. ಫಸ್ಟ್ அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வாசிச்சலாம். ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯ. பிரசங்கி ಪ್ರಸಂಗಿ புஸ்தகங்கள் ಪ್ರಸಂಗಿ 3வது அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯ 21வது சீக்கிரமாக 21. சில பேர் இந்த வார்த்தை டவுட்டுக்கு வந்தா காட்டிடுறேன். கொஞ்சம் வாசிங்க பேபே ஓதே. எங்கயா? உயர ஏறுகிற மனுஷன் ஆவியையும் தாழ பூமியில் இறங்குற ஆவியையும் மிருகத்தின் ஆவிகளையும். ஆமென். ஹல்லேலூயா. ಕಾಣ ಬೇಗ ಏರುತ್ತದೋ ಇಳಿದು ಯಾರಿಗೆ ಗೊತ್ತು? ಆಮೆನ್. ஹல்லேலூயா. அன்பான சகோதர சகோதரியே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அநேகர் நினைச்சிருக்கிறாங்க, ಅನೇಕರು ಅಂದುಕೊಂಡಿದ್ದಾರೆ, மிருகம் அல்லது பறவைகளின் ஆத்மா, ಮೃಗಗಳು ಅಥವಾ ಪಕ್ಷಿಗಳ ಆತ್ಮ பரலோக போய் நினைச்சிருக்கிறாங்க, ಪರಲೋಕ ಹೋಗುತ್ತೆ ಅನ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. எத்தனை அப்படின்னு அந்த எண்ணத்துல இருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆ ರೀತಿ ಯೋಚಿಸಿದ್ದೀರಿ? எத்தனை பேருக்கு ಎಷ್ಟು ಜನರಿಗೆ மிருகம் அல்லது பறவையின் ஆத்மா, ಮೃಗ ಅಥವಾ ಪಕ್ಷಿಗಳ ಆತ್ಮ? அது முன்னாடி, ಅದಕ್ಕೆ ಮುಂಚೆ எத்தனை பேருக்கு மிஸ் மனுஷனுக்கு ஆத்மா விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಮನುಷ್ಯನಲ್ಲಿ ಆತ್ಮ ಇದೆ ಎಂದು ನಂಬುತ್ತೀರಿ? நம்பணும். நம்ம மனுஷா இருக்கிறோம். ಅದಕ್ಕೆ ಮನುಷ್ಯ. ஓகே. மிருகங்களுக்கு அல்லது பறவைகளுக்கு, ಮೃಗಗಳಿಗೆ ಅಥವಾ ಪಕ್ಷಿಗಳಿಗೆ ஆத்மா இருக்கா? ஆமென்.
நாய்களுக்கு அதாவது மிருகಗಳಿಗೆ அல்லது பறவைகளுக்கு ಪಕ್ಷಿಗಳಿಗೆ ஆத்மா இல்ல, ஆவி மட்டும்தான் இருக்கு. ಆತ್ಮ ಇಲ್ಲ, ಪ್ರಾಣ ಅಷ್ಟೇ ಇದೆ. நல்லா புரிஞ்சுக்கணும். ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿ. ஆத்மா வேற, ஆவி வேற. ಆತ್ಮ ಬೇರೆ, ಜೀವ ಬೇರೆ. ஒரு மனுஷன் இருக்குது, ಒಂದು ಮನುಷ್ಯನಲ್ಲಿ ಏನಿದೆ? ಆತ್ಮ, ஆவி, ಶರೀரம். ಪ್ರಾಣ, ಆತ್ಮ, ಶರೀರ. ಕುಮಾರನ್ ಪರಿಶುದ್ಧಾವಿಯಾನவர். ತಂದೆ, ಮಗ, ಪವಿತ್ರಾತ್ಮ. அதுபோல என் சரீரம் மேல் ಶರೀரம், ಆದ ರೀತಿ ನನ್ನ ಶರೀರ ಮೇಲಿನ ಶರೀರ, உள்ளான மனுஷன், ಒಳಗಿನ ಮನುಷ್ಯ, அவனுக்குரிய ஆவி, ಅವನಲ್ಲಿರುವ ಆತ್ಮ. ಮನುಷ್ಯನ ದೇಹம் ಪರಲೋಕ போகுமா, ಆವಿ போகுமா, ಆತ್ಮ போகுமா? ಮನುಷ್ಯನ ದೇಹ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾ, ಆತ್ಮ ಹೋಗುತ್ತಾ, ಪ್ರಾಣ ಹೋಗುತ್ತಾ? ಇದು ಟೋಟಲ್ ಇದೆಯಲ್ಲ, ஆத்மா தான் போனோம், ஆத்மானே ಹೋಗ್ಬೇಕು. கிளியருங்களா? ಸರಿನಾ? அப்ப எந்த மிருகத்துக்கும் எந்த பறவைகளுக்கோ ಯಾವ ಪ್ರಾಣಿ ಪಕ್ಷಿಗಳಿಗೆ சரீரம் இருக்கு, ಶರೀರವಿದೆ, ஆவி இருக்கு, ಪ್ರಾಣ ಇದೆ, ஆத்மா இல்லை. தெளிவாருங்க. ಇಲ್ಲ, ಸ್ಪಷ್ಟವಾಗಿರಿ. ஹல்லேலூயா. நிறைய பேர் நினைச்சிருக்கிறாங்க, ಅನೇಕರು ಅಂದುಕೊಂಡಿದ್ದಾರೆ, நோவாவின் காலத்து ஆண்டு என்ன பண்ணாரு? ನೋವನ ಕಾಲದಲ್ಲಿ ಕರ್ತನೇನು ಮಾಡಿದನು? சில மிருகங்களையும், ಕೆಲವು ಪ್ರಾಣಿಗಳನ್ನು, சில பறவைகளையும், ಕೆಲವು ಪಕ್ಷಿಗಳನ್ನು, சில ஜீவ ஜந்துகளையும் ಕೆಲವು ಜೀವರಾಶಿಯನ್ನು காப்பாத்திட்டார். ಕಾಪಾಡಿದರು. ஆகிய நம்ம வளர்க்கிற நாய், மாடு, பூனெல்லாம் பரலோகம் நினைச்சிருக்கிறாங்க. ಆದ್ದರಿಂದಲೇ ಅವರು ಬೆಳೆಸುವ ನಾಯಿ, ಬೆಕ್ಕು ಇವೆಲ್ಲ ಪರಲೋಕ ಬರುತ್ತೆ ಅನ್ಕೋತಾರೆ. தெளிவா வேதத்தை வாசிங்க, ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಸತ್ಯವೇದ ಓದಿ. அறம்பாதி வேதத்தை வாசி மத்தவங்களுக்கு கெட்டுறாதீங்க. ಅರ್ಧಂಬರ್ಧ ಸತ್ಯವೇದ ಓದಿ ಮತ್ತೊಬ್ಬರನ್ನು ಹಾಳು ಮಾಡಬೇಡಿ. எது வளர்த்தாலும் எது பாசமா பார்த்து கொண்டாலும், ನೀವೇನೇ ಸಾಕಿದರು, ಪ್ರೀತಿಯಿಂದ ನೋಡಿಕೊಂಡರು, அது பரலோக போய் சேர முடியாததே பிள்ளையே. ಪರಲೋಕ ಹೋಗೋದು வேதம் தெளிவா சொல்லுறீங்க. பிரசங்கி ಸತ್ಯವೇದ ಪ್ರಸಂಗಿ ಸೊಲೊಮೋನನು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. 3:20 சீக்கிரமாக உயரனெங்க பரலோகம் ஏறுகிற மனுஷனுடைய ஆத்மாவும் ஆமே தாழ்வினது ಭೂಮಿ ಕಾಣ நல்லா ಭೂಮಿன்னு போடுது, ಕೆಳಗೆ ಇಳಿದು ಭೂಮಿಗೆ ಸೇರುತ್ತದೋ. ಭೂಮಿನದು, ಭೂಮಿ ಅಂದ್ರೆ ಏನು? ನೆಕ್ಸ್ಟ್ ಭೂಮಿನದು, ಭೂಮಿக்குரிய காரியம் எது? ಭೂಮಿಯ ಕಾರ್ಯಗಳು ಯಾವುವು? நரகம், ನರಕ. ஆமே. பூமிக்கு அதிபதி யாரு? ಭೂಮಿಗೆ ಒಡೆಯ ಯಾರು? ஆண்டவர் சொல்றார், ಆದ್ರಿಂದಲೇ ಕರ್ತನು இந்த ಹೇಳುತ್ತಾನೆ, பூமிக்கு அதிபதியான என்னிடத்துல வருகிறான், ಈ ಭೂಮಿಯ ಅಧಿಪತಿ ನನ್ನ ಬಳಿ ಬರುತ್ತಾನೆ, ஆனா என்னிடத்தை எடுப்பதுக்கு அவனுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுகிறார். ನನ್ನ ಬಳಿ ಅವನಿಗೆ ಏನೂ ಇಲ್ಲ ಎಂದು ஆமே. ಹೇಳುತ್ತಾನೆ. அப்ப பூமிக்கு அதிபதி யாரு? ಭೂಮಿಗೆ ಅಧಿಪತಿ ಯಾರು? சாத்தான், ಸೈತಾನ. அப்ப மிருகத்தின் ஆத்துமா அல்லது மிருகத்தின் சரி பறவைகளின் ஆவிகள் எங்க ஆவி எங்க போறது? ಪ್ರಾಣಿ ಪಕ್ಷಿಗಳ ಆತ್ಮವು ಎಲ್ಲಿ ಹೋಗುತ್ತದೆ? நல்லா புரிஞ்சுக்கணும், ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿ. ஹல்லேலூயா. அநேகர் சத்தியம் தெரியாம, ಅನೇಕರಿಗೆ ಸತ್ಯ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ, அதான் சொல்றேன், நம்ம வீட்டுல இந்த மாதிரி பெட்டெல்லாம் வளரக்கூடாது. ನಾವು ತುಂಬಾ ಮನೆಯಲ್ಲಿ ಇಂತಹ ಸಾಕು ಪ್ರಾಣಿಗಳು ಇಟ್ಟುಕೊಳ್ಳ. ஹல்லேலூயா. சோ ஏன் வளர்க்கூடாதுன்னு சொல்றேனாக்கா, ಯಾಕೆ ಬೆಳೆಸಬೇಡಿ ಎನ್ನುತ್ತೇನೆಂದರೆ, வளர்க்க ಸಾಕುತ್ತಾ எல்லா சாக்கு யார் ಮೇಲೆ ಪಡುವ நம்ம? ಎಲ್ಲಾ ನೆಪ ಯಾರ ಮೇಲೆ ಹಾಕ್ಬಿಡ್ತೀವಿ ನಾವು? ஏன்பா பிரேயருக்கு வரதில்ல? ಯಾಕಪ್ಪ ಪ್ರೇಯರ್ಗೆ ಬಂದಿಲ್ಲ? வீட்டுல அவன் இருக்கிறான்ப்பா. ಮನೆಯಲ್ಲಿ ಅವನಿದ್ದಾನೆ. ஏன்பா ஜெபம் பண்றதில்ல? ಯಾಕಪ್ಪ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲ್ಲ? புரிஞ்சுக்குங்க, ನೆಪ ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿ. வாழ்க்கை சத்ரு எப்படியா தடை செய்யறான் பாருங்க. ಆತ್ಮಿಕ ಜೀವನದಲ್ಲಿ ಶತ್ರು ಹೇಗೆಲ್ಲ ತಡೆ ಮಾಡುತ್ತಾನೆ. நீ வளர்ச்சி அடையக்கூடாது என்பதற்காக, ನೀನು ಬೆಳವಣಿಗೆ ಹೊಂದಬಾರದೆಂಬುದಕ್ಕಾಗಿ அல்ல சத்ருவான் ಸೈತಾನ ಶತ್ರು சதிகள் செய்கிறான். பிள்ளைகளே, ಯಾವ ರೀತಿ ತಂತ್ರಗಳನ್ನು நம்ம அதிகமா பாசம் காட்டி ಹೆಚ್ಚಿನ ಪ್ರೀತಿ ತೋರಿಸಿ மறிக்கும் போது, ಅದು ಸಾಯುವಾಗ, அல்ல நம்ம விட்டு வெளியேறும் போது, ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗುವಾಗ தாங்கற தன்மை நமக்கு வராது. ಸಹಿಸುವ ಶಕ್ತಿ ನಮಗಿರುವುದಿಲ್ಲ. பல நாட்கள் பல வருஷம் தவிப்போம். ಅನೇಕ ದಿನ ಅನೇಕ ವರ್ಷ ಒದ್ದಾಡುತ್ತೇವೆ. போய் கேளுங்க அவங்களுக்கு கொஞ்சம். ಆಗ ಅವರ ಬಳಿ ಹೋಗಿ ಕೇಳಿ, ஜெப வாழ்க்கை எப்படி கேளுங்க, ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನಾ ಜೀವಿತ ಹೇಗಿದೆ ಎಂದು ಕೇಳಿ, கேளுங்க, ನಿಮ್ಮ ಆರಾಧನೆ ಜೀವಿತ ಹೇಗಿದೆ, கர்த்தருக்கு ஐக்கியம் எப்படி கேளுங்க, ಕರ್ತನೊಂದಿಗೆ ಐಕ್ಯತೆ ಹೇಗಿದೆ ಅಂತ தெளிவா ಕೇಳಿ. சொல்ல முடியும் அவங்களால, ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ. ಯಾಕೆ? அதிகமான சமயம் அங்க செலவு செய்திருக்கிறாங்க. ಹೆಚ್ಚಿನ ಸಮಯ ಅದರೊಂದಿಗೆ ಕಳೆದಿದ್ದಾರೆ. வளர்த்துங்க, இன்னி வளர்க்காதீங்க. ಬೆಳೆಸೋರು ಬೆಳೆಸಿಕೊಳ್ಳಿ, ಇದಕ್ಕೆ ಮೇಲೆ ಹೊಸದಾಗಿ ತಂದು ಬೆಳೆಸಬೇಡಿ. உங்களுக்கு சத்தியம் தெரிஞ்சு, உங்களுக்கு ಸತ್ಯ ಗೊತ್ತಿರಬೇಕು. வெளிவிட முடியாது, நம்மளால ತಗೊಂಡೋಗಿ ಈಚೆ ಬಿಡಕ್ಕಾಗಲ್ಲ ಅಲ್ವಾ? வளர்த்துடுகிறோம், ಒಂದ್ ಮಟ್ಟಕ್ಕೆ ಬೆಳೆಸ್ಬಿಟ್ಟಿದೀವಿ, பாவம், ಅದು ಶಾಪವಾಗಿ ಬಿಡುತ್ತದೆ. ஆமே. இட கஷ்டப்பட்டு வளர்த்துடுகிறோம், ಕಷ್ಟಪಟ್ಟು ಸಾಕ್ಬಿಟ್ಟಿದೀವಿ, போற வரைக்கும் நல்லா பார்த்து விட்டுடுங்க. ಅದು ಹೋಗೋ ತನಕ ಚೆನ್ನಾಗಿ ನೋಡ್ಕೊಂಡು ಬಿಟ್ಟು மறுபடியும் உங்க வாழ்க்கை இப்படிப்பட்ட காரியம் வரக்கூடாது. ಇನ್ನೊಂದು ಬಾರಿ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಇಂಥ ಕಾರ್ಯಗಳು ತರಬೇಡಿ. வாழ்க்கை தடை செய்யப்படும் பிள்ளைகளே. ನಿಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಜೀವನ ತಡೆಯಾಗುತ್ತದೆ ದೇವರ ಮಕ್ಕಳೇ. அந்த ஆத்மா பரலோகம் நீ நினைச்சுக்கிற, ನೀವು ಅನ್ಕೊಂಡಿದ್ರೆ ಆತ್ಮ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೆ ಅಂತ. போகாதய்யா,
ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ ಹೋಗದು. இந்த வேதம் ஒருபோதும் பொய் பேசாது. ಈ ಸತ್ಯವೇದ ಒಂದು ದಿವಸವೂ ಸುಳ್ಳಾಡದು. மனுஷனுக்காக மாத்தி மாத்தி பேசுற வார்த்தை தெய்வ வார்த்தைகள் அல்ல. ಮನುಷ್ಯನಿಗಾಗಿ ಬದಲಾಯಿಸಿ ಬದಲಾಯಿಸಿ ಆಡುವ ಮಾತು ಸತ್ಯವೇದದ ವಾಕ್ಯವಲ್ಲ. ஆதாம் எப்படி உருவாக்கப்பட்டோன்னு எழுதியிருக்கிறது. ಆದಾಮ ಹೇಗೆ ಸೃಷ್ಟಿಯಾದ ಎಂದು ಬರೆದಿದೆ. ஆதாம் எப்படி விழுந்து போன எழுதியிருக்கிறது. ಆದಾಮ ಹೇಗೆ ಬಿದ್ದ ಬರೆದಿದೆ. ஆதாமை தேவன் எப்படி தண்டித்தான் வேதம் எழுதியிருக்கிறது. ಆದಾಮನನ್ನು ಕರ್ತನು ಹೇಗೆ ದಂಡಿಸಿದನು ಎಂದು ಸತ್ಯವೇದ ಬರೆದಿದೆ. பேசுற ஒரே ஒரு வேதம் சத்தியவேத. ಇರುವುದನ್ನು ಇದ್ದ ಹಾಗೆ ಮಾತನಾಡುವ ಒಂದೇ ಪುಸ್ತಕ அது சத்தியவேத. இயேசுவின் நாமம் குறித்த சத்தியவேதம். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ನಮಗೆ ದೊರಕಿರುವ ಸತ್ಯವೇದ. ஹல்லேலூயா. புரியுதுங்களா? ಅರ್ಥವಾಯ್ತಾ? சோ மிருகங்களுக்கு பறவைகளுக்கெல்லாம் ஆத்மா நினைச்சுங்க நீங்க அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ಮೃಗಗಳಿಗೆ ಪಕ್ಷಿಗಳಿಗೆಲ್ಲ ಆತ್ಮ ಇದೆ ಎಂದುಕೊಂಡು ಅದರ ಜೊತೆ ಸಮಯಕ್ಕೆ ಅಂತ ಪಾಪದಲ್ಲಿ ಹೋಗಬೇಡಿ. ஏனென்றால் ಯಾಕೆಂದರೆ ಶತ್ರುಗೆ நல்லா தெரியும் வளர்ந்த என்னென்ன நடக்குಂಟು. ಶತ್ರುವಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು ಬೆಳೆದರೆ ಏನೆಲ್ಲ ನಡೆಯುತ್ತದೆ ಎಂದು. நீ எவ்வளவு வளரியோ ನೀವೆಷ್ಟು ಬೆಳೆಯುತ್ತೀರೋ அங்கங்க கண்ணிகள் வைத்திருப்பார். ನಿಮ್ಮನ್ನು ತಡೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಅಲ್ಲಲ್ಲಿ ನಿಮಗೆ ಬಲೆಗಳನ್ನು ಒಡ್ಡಿರುವ. 91 அதிகாரத்துல மோசே சொல்றார். ಕೀರ್ತನೆ 91ರಲ್ಲಿ ಮೋಸೆ ಹೇಳುತ್ತಾರೆ. 1ನೇ ವಾಕ್ಯ. 6 கொஞ்சம் ஃபாஸ்ட் பிரசங்க அதில் ஆண்டவர் உணர்த்துகிறார். 93 வாசிங்க. டைம் இல்லை, டேரக்டா போயிடலாம். எந்த கண்ணியா? வேனுடைய கண்ணிக்கும் போது ஆமென். எந்த கண்ணியா? ಯಾವ ಬಲೆ? அவ உன்னை வசனம் போடுறாங்க. ನಿನ್ನನ್ನು ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. உன்னை யாரு? ನಿನ್ನನ್ನು ಅಂದ್ರೆ ಯಾರನ್ನು? ரட்சிக்கப்பட்ட நானும் நீங்களும். ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ನಾನು ನೀವು. அவர் உன்னை ನಿನ್ನನ್ನು எங்க தப்பிக்கிறாரா? ಎಲ್ಲಿಂದ ಬಿಡಿಸುತ್ತಾರೆ? வேடனுடைய கண்ணிக்கு. ಬೇಟೆಗಾರನ ಬಲೆಯಿಂದಲೂ. அப்ப வேட்டைக்காரன் வேலனದ? ಬೇಟೆಗಾರನ ಕೆಲಸವೇನು? கண்ணி போடணும். ಬಲೆ ಹೊಡ್ಡುವುದು. அதாவது ಬಲೆ ವಿಷணும். ಬಲೆ ಹೊಡ್ಡುವುದು. ಬಲೆ தெரிஞ்சு போடுவானா? ಬಲೆ ಕಾಣಿಸುವ ಹಾಗೆ ಹಾಕುತ್ತಾನೆ. மறைவாக போடுவான். ಮರೆಯಾಗಿ ಹಾಕುತ್ತಾನೆ. அந்த மறைவாக போடும்போதுதான் ಮರೆಯಾಗಿ ಬಲೆ ಹೊಡ್ಡುವಾಗಲೇ பறவைகள் ಅದರಲ್ಲಿ ಕೆಲವು ಪಕ್ಷಿಗಳು அல்ல சில ஜீவ ஜந்து சிக்கிಕೊಳ್ಳும். ಜೀವ ಜಂತುಗಳು ಸಿಕ್ಕುತ್ತವೆ. அப்ப வேலனது ಅವನ ಕೆಲಸ ಬಲೆ போட்டான். ಬಲೆ ಹಾಕಿದ. ಬಲೆ எப்ப எடுப்பான் அவனுக்கு மட்டும் தான் தெரியும். ಬಲೆ ಯಾವಾಗ ತೆಗಿತಾನೋ ಅವನಿಗೆ ಗೊತ್ತು. ನೀವು ಅನ್ಕೊಂಡಿದ್ದೀರಿ நான் மலைக்குள்ள இல்ல, நீ நினைச்சுன்னு இருக்கிற. ಬಲೆಯಲ್ಲಿ ಇಲ್ಲ ಎಂದು அவனுக்கு நல்லாவே தெரியும். ಅವನಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು. மறைவாக வலை போட்டு இருக்கிறான். ನಿನಗೆ ಕಣ್ಣಿಗೆ ಮರೆಯಾಗಿ ಬಲೆ ಹಾಕಿದ್ದಾನೆ. வலைக்குள்ள அகப்பட்டு இருக்கிற. ಆ ಬಲೆಯಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿಕೊಂಡಿದ್ದೀಯ. அதிலிருந்து வெளிவரது ரொம்ப 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 கடினமானதே பிள்ளை. ಅದರಿಂದ ಹೊರಗೆ ಬರುವುದು ತುಂಬಾ ಕಷ್ಟ ದೇವರ ಮಗುವೆ. அல்லேலூயா. புரியுதுங்களா? இந்த வார்த்தை எல்லாருக்கும் வாக்குத்தத்தமா தெரியும். ಈ ವಾಕ್ಯ ಎಲ್ಲರಿಗೂ ವಾಗ್ದಾನವಾಗಿ ಗೊತ್ತು. ಅನೇಕ வீடு அட்டிச்சன் இருப்போம். ಅನೇಕರ ಮನೆಯಲ್ಲಿ ಅಂಟಿಸಿರುತ್ತೇವೆ. ரகசியம் தெரியாம இருக்கிறது. ರಹಸ್ಯ ತಿಳಿಯದೇ ஒரு ಇದ್ದೇವೆ. வேட்டைக்காரன் இருக்கிறான். ಬೇಟೆಗಾರನಿದ್ದಾನೆ. யார் அந்த வேட்டைக்காரன்? ಯಾರ ಬೇಟೆಗಾರ? சாத்தான் அல்ல சத்ரு. ಸೈತಾನ ಅಥವಾ ಶತ್ರು. அவன் உன்னை வேட்டையாட வருகிறான். ಅವನು ಬೇಟೆಯಾಡಲು எப்படி ಬರುತ್ತಾನೆ. வேட்டையாடுகிறானா? ಹೇಗೆ ಬೇಟೆಯಾಡುತ್ತಾನೆ? மறைவாக கண்ணிகளை போடுகிறான். ನಿನಗೆ ಮರೆಯಾಗಿ ಬಲೆಗಳನ್ನು ಒಡ್ಡುತ್ತಾನೆ. உன்னை வேட்டைக்கார கண்ணியில் இருந்தோ. ನಿನ್ನನ್ನು ಬೇಟೆಗಾರನ ಬಲೆಯಿಂದಲೂ. எப்ப வேட்டைக்கார கண்ணி போடுகிறானோ ಯಾವಾಗ ಬೇಟೆಗಾರ ಬಲೆ ಹಾಕುತ್ತಾನೋ. சொல்லுறாங்க. ಎರಡನೇದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அங்க மரணக்குரிய வியாதிகள் இருக்கும். ಮಾರಣಕರ ವ್ಯಾಧಿಗಳಿರುತ್ತದೆ ಅಲ್ಲಿ. அல்லேலூயா. அப்ப வேட்டைக்காரன் வேலைனது? ಬೇಟೆಗಾರನ ಕೆಲಸವೇನು? உனக்கு வலை பண்ணும். ನಿಮಗೆ ಬಲೆ ಒಡ್ಡುವುದು. ಎರಡನೇದು உனக்கு மரணக்குரிய வியாதிகள் கொண்டு வரணும். ಮಾರಣಕರ ರೋಗಗಳನ್ನು ತರುವುದು. அல்லேலூயா. புரியுதுங்களா? ಅರ್ಥವಾಯ್ತಾ? வீட்டுல இனி அவ்விதமாக ஈடுபடாதீங்க. ಮನೆಯಲ್ಲಿ ಇನ್ನು ಅಂತ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಸಿಲುಕಿಕೊಳ್ಳಬೇಡಿ. சத்ருங்களை அநேக வித கண்ணி போடுகிறான். ಶತ್ರು ನಿಮಗೆ ಅನೇಕ ವಿಧದಲ್ಲಿ ಬಲೆ ಒಡ್ಡಿದ್ದಾನೆ. அல்லேலூயா. அப்ப நாய்கள் போல் உள்ளவர் ನಾಯಿಗಳ ರೀತಿ ಇರುವವರು என்ன பண்ண மாட்டாங்களா? ಏನ್ ಮಾಡಲ್ಲ? பரலோகம் சேர முடியாது. ಪರಲೋಕ ಹೊಂದರು. அப்ப ஏன் பரலோகம் சேர முடியாது பார்க்கலாம். ಪರಲೋಕ ಯಾಕೆ ಸೇರಕ್ಕಾಗಲ್ಲ ನೋಡಿ. ரெண்டு வார்த்தைகளை ಮುಚ್ಚುறேன் ನಾನು. ಎರಡೇ ವಾಕ್ಯ ತೋರಿಸಿ ಮುಗಿಸುತ್ತೇನೆ. யோபு புஸ்தகம் ಯೋಬನ ಗ್ರಂಥ 30 அதிகாரம் 30ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಾಕ್ಯ 31. இளவயதானவர் என்னை பரிகாசம் செய்கிறாங்க. இவர்கள் பிதாக்களாய் நான் என் மந்தையை காக்கும் நாய்களோட வைக்கவும் கூட. ஹல்லேலூயா. காண ಬೇಗ. ಆಮೇಲೆ ಮಂದೆ ನಾಯಿಗಳೊಡನೆ. ஹல்லேலூயா. அன்பான சகோதர சகோதரியே, தேவர மக்களே, இங்க வார்த்தை யோபு சொல்லுகிறார். யோபನು ಹೇಳುತ್ತಾನೆ. யோபு யார் நாய் என்று வர்ணிச்சிருக்கிறார். யோபನು ಯಾರನ್ನು ನಾಯಿಗಳೆಂದು ಕರೆದಿದ್ದಾನೆ. கொஞ்சம் தமிழ் வாசிக்கலாம். என்னில் இளவயது ஆனவர்கள் யோபை பார்த்து பரியாசம் செய்யறாங்க. ஒண்ணு, இவரின் பிதாக்களாய்
நான் என் மந்தையை காக்கும் நாய்களோட வைக்கவும் கூட. ஹல்லேலூயா. அப்ப ಎದಕ್ಕಾಗ ನಾಯಿನ ಪಂದ? ಯಾವುದಕ್ಕಾಗಿ ನಾಯಿ ಏನು ಮಾಡುತ್ತದೆ? ನಾಯಿನ ಪಂದ ನಾಯಿ ಏನು ಮಾಡುತ್ತದೆ? ಮಂದೆகளை ಕಾಕ, ಮಂದೆಯನ್ನು ಕಾಯುವುದಕ್ಕೆ ಪಂದ ಏನ್ ಮಾಡ್ತವೆ? ಆಸಿಂಗ ತಮಿಳ. ಆಮೆನ್. அப்ப மந்தை என்ற அர்த்தம் ಎಲ್ಲನ ಗಮನಿங்க. ಏನರ್ಥ? ಎಲ್ಲನ ಗಮನಿங்க. ಗಮನಿಸಿ. ಎதை பார்த்து ಮಂದೆ சொல்லுவாங்க? ಯಾವುದನ್ನು ನೋಡಿ ಮಂದೆ ಎನ್ನುತ್ತಾರೆ? ஆட்டுக்கூட்டம். எது பார்த்து ಮಂದೆ சொல்லுவாங்க? ಯಾವುದನ್ನು ನೋಡಿ ಮಂದೆ ಎನ್ನುತ್ತಾರೆ? கூட்டமா இருந்தால், ಕುರಿಗಳು ಗುಂಪಾಗಿದ್ದರೆ அது பேர் மந்தை. ಅದರ ಹೆಸರು ಮಂದೆ. ஹல்லேலூயா. அப்ப ಮಂதை ಕಾಕ, ಮಂದೆಯನ್ನು ಕಾಯಲು ನಾಯಿನ ಪಂದ ನಾಯಿ ಏನು ಮಾಡುತ್ತದೆ? ಮಂதை ಕಾಕಾதபடி நாய்கள் தடுக்கிறது. ಮಂದೆಯನ್ನು ಕಾಯದ ಹಾಗೆ ನಾಯಿಗಳು ತಡೆಯುತ್ತವೆ. அப்ப ಸಭೆಯಲ್ಲಿ ಯಾರು இருக்கிறாங்க? ಸಭೆಯಲ್ಲಿ ಯಾರಿದ್ದಾರೆ? ಮಂದೆ என்ற அர்த்தம் சபை. ಮಂದೆ ಎಂದರೆ ಸಭೆ அல்லது ஆத்துமா. ಆತ್ಮ. ஆத்துமாவை காக்க, ಆತ್ಮ ಕಾಯಲು ಆ ನಾಯಿನ ಪಂದ ನಾಯಿ ಏನು ಮಾಡುತ್ತದೆ? ஆத்துமா காக்காதபடி நாய்கள் போராடி கொண்டிருக்கிறது. ಆತ್ಮಗಳನ್ನು ಕಾಯದ ಹಾಗೆ ನಾಯಿಗಳು ಹೋರಾಡುತ್ತಿವೆ. ಆಮೆನ್. ಮಂದೆಯನ್ನು ಕಾಯಬೇಕು. ಮಂದೆ ಕಾಕವನ ಪಂದ ಇದೆ. ಮಂದೆ ಕಾಯುವುದಕ್ಕೆ ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದು? இல்ல ಮಂದೆ ಕಾಕಾமல் ಮಂದೆಯನ್ನು ಕಾಯದೆ ಏನು ಮಾಡುತ್ತಿದೆ? ಮಂದೆ ಕಾಕರನ್ನು ಕಡಿக்கிறது. ಮಂದೆ ಕಾಯುವವನನ್ನು ಕಚ್ಚುತ್ತದೆ. இதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ಇದನ್ನೇ ಕೀರ್ತನೆಗಾರನು ಹೇಳುತ್ತಾನೆ. ಸಂಗೀತ 22வது அதிகாரம் ಕೀರ್ತನೆಗಳು 22 16வது வாசிங்க. 16. ஓரளவுக்கு புரியும். யார் அஸ்ட? நாய்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது, பொல்லாதவர் கூட்டம் என்னை வளைந்து கொண்டிருக்கிறது, என் கைகளையும் கால்களையும் போல். ஹல்லேலூயா. நாய்கள்னா பந்தா, ನಾಯಿಗಳೇನು ಮಾಡುತ್ತವೆ? என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ನನ್ನನ್ನು ಆವರಿಸಿದೆ. எந்த நாய்கள்? ಯಾವ ನಾಯಿಗಳು? மந்தை காக்க முடியாமல் மந்தை காக்கிற ஜனங்களை பட்சிக்கிற அழிக்கிற நாய்கள். ಮಂದೆ ಕಾಯುವವರನ್ನು ತಿಂದು ಹೊಡೆಯುವಂತ ನಾಯಿಗಳು. ஆமென். அப்ப சபையில என்ன இருக்குது? ಸಭೆಯಲ್ಲಿ ಏನಿದೆ? ஆத்துமாக்களாய் ಆತ್ಮಗಳನ್ನು காக்காதபடி, ಕಾಯದ ಹಾಗೆ ஆத்துமாக்களாய் ಆತ್ಮಗಳನ್ನು விடுவிக்காதபடி, ಬಿಡಿಸದ ಹಾಗೆ ஆத்துமாக்களாய் ಆತ್ಮಗಳನ್ನು மந்தையில் சதற வைக்கிற கூட்டங்கள். ಮಂದೆಯನ್ನು ಕೆಡಿಸುವ ಗುಂಪು. ஆமென். எல்லா சபையிடப்பட்ட ஆட்கள் இருப்பாங்க. ಎಲ್ಲಾ ಸಭೆಯಲ್ಲೂ ಇಂಥವರು ಇರುತ್ತಾರೆ. இப்படியாப்பட்ட ஆட்கள் எங்க போக மாட்டாங்களா? ಇಂಥವರೆಲ್ಲಿ ಹೋಗಲ್ವಂತೆ? பரலோகம் போக மாட்டான்னு வெளிப்படுத்தி சொல்லுகிறது. ಪರಲೋಕ ಹೋಗುವುದಿಲ್ಲ ಎಂದು ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. 22:15 நாய்கள் போல் இருக்கிறவன் ನಾಯಿಗಳ ಹಾಗಿರುವವರು வெளியே இருப்பான். ಹೊರಗೆ ಇರುತ್ತಾರೆ. எங்க இருப்பானா? ಅವರೆಲ್ಲಿರುತ್ತಾರೆ? உள்ளே இருக்கிற விசுவாசி. ಒಳಗಿರಬೇಕಾದ ವಿಶ್ವಾಸಿ எங்க இருக்கிறான்? இப்போ ಎಲ್ಲಿದ್ದಾರೆ? வெளியே இருக்கிறான். ಈಚೆ ಇದ್ದಾರೆ. தேவனை அறிந்த விசுவாசி. ದೇವರನ್ನು ಅರಿತ ವಿಶ್ವಾಸಿ. உள்ளே இருக்க வேண்டிய விசுவாசி அவன். ಒಳಗಿರಬೇಕಾದ ವಿಶ್ವಾಸಿ பரலோகத்தை ಅವನು. விட்டு வெளியே இருக்கிறான். ಪರಲೋಕ ಬಿಟ್ಟು ಹೊರಗಿದ್ದಾನೆ. ಕಾರಣ மந்தைகளை காத்து கொள்ளாதபடிக்கு, ಮಂದೆಗಳನ್ನು ಕಾಯದ ಹಾಗೆ மந்தைகளை கெடுக்கிற நாய்கள். ಮಂದೆಗಳನ್ನು ಕೆಡಿಸುವ ನಾಯಿಗಳು. ஏன் இதெல்லாம் நடக்குது? ಯಾಕೆ ಇವೆಲ್ಲ ஏன் ನಡೆಯುತ್ತವೆ? மந்தைகளை கெடுத்து கொண்டிருக்கிறாங்க? ಯಾಕೆ ಮಂದೆಗಳನ್ನು ಕೆಡಿಸುತ್ತಿದ್ದಾರೆ? அவங்க வாழ்க்கை சுத்திகரிப்பில்ல. ಅವರ ಜೀವನದಲ್ಲಿ ಶುದ್ಧೀಕರಣವಿಲ್ಲ. ஹல்லேலூயா. சுத்திகரிப்பு எங்க இருக்கிறதோ, ಶುದ್ಧೀಕರಣ ಎಲ್ಲಿದೆಯೋ அவன் அவ்விதமாக முயற்சி செய்ய மாட்டான். ಅಂತಹ ಪ್ರಯತ್ನಗಳನ್ನು ಮಾಡುವುದಿಲ್ಲ. அவ்விதமான ஆட்களோடு இணைய மாட்டான். ಅಂತಹ ವ್ಯಕ್ತಿಗಳೊಂದಿಗೆ ಸೇರುವುದಿಲ್ಲ. சொல்ல பாருங்க. ಓದಿ. 31 சீக்கிரமாக. 31. இளவயதானவர்கள் என்ன பண்றாங்களா? யோபை பார்த்து பரியாசம் பண்றாங்க. ஏன் பண்றாங்க? அவனுடைய நிலைமை பார்த்து பரியாசம் பண்றாங்க. ஒண்ணு அப்புறமா ಯೋಬನ ಪರಿಸ್ಥಿತಿ ನೋಡಿ ಅವರು ಪರಿಹಾಸ್ಯ ಮಾಡುತ್ತಾರೆ. இவரின் பிதாக்களாய் நான் என் மந்தையை காக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப மந்தை காக்காதபடி ಮಂದೆಯನ್ನು ಕಾಯದ ಹಾಗೆ சில நாய்கள் என்ன பண்ணுது? ಕೆಲವು ನಾಯಿಗಳು ಏನು ಮಾಡ್ತವೆ? மந்தைகளை கெடுக்கிறது. ಮಂದೆಗಳನ್ನು ಕೆಡಿಸುತ್ತವೆ. அப்ப மந்தைகளை கெடுக்கிற காரணம், நோக்கம், ಮಂದೆಯನ್ನು ಕೆಡಿಸುವ ಉದ್ದೇಶ, உனக்குள்ள உனக்குள்ள சுத்திகரிப்பு இல்ல. ನಿಮ್ಮಲ್ಲಿ ಶುದ್ಧೀಕರಣವಿಲ್ಲ. எப்போ உனக்குள்ள சுத்திகரிப்பு இல்லையோ, ಯಾವಾಗ ನಿಮ್ಮಲ್ಲಿ நீ ಶುದ್ಧೀಕರಣವಿಲ್ಲವೋ மந்தையை கட்ட மாட்ட. ನೀವು ಮಂದೆಯನ್ನು ಕಟ್ಟುವುದಿಲ್ಲ. மந்தையை பிரிப்ப. ಮಂದೆಯನ್ನು ಬಿಡಿಸುವಿರಿ. மந்தை
பிரிக்கும் போது ಮಂದೆ ಬಿಡಿಸುವಾಗ நல்லா புரிஞ்சுக்குங்க, ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿ. நமக்குள்ள சபையில் எது போராடுகிறோம் எது இருக்கிறதோ ಸಭೆಯಲ್ಲಿ ಏನು ಹೋರಾಡುತ್ತದೋ ಇದೆಯೋ அதுதான் என் வீட்டுக்குள் வெளிப்படும், ಅದುವೇ ನನ್ನ ಮನೆಯಲ್ಲಿಯೂ என் ಇರುತ್ತದೆ. குடும்பத்தில் வெளிப்படும், ನನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ, என் ಕುಟುಂಬದಲ್ಲಿ, வாழ்க்கையில் வெளிப்படும். ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ நம்ம சபையை கெடுப்பதை ஆனால் ಸಭೆಯನ್ನು ಕೆಡಿಸುವುದಾದರೆ வசனம் சொல்லுது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ஒருவன் சபையை கெடுத்தால் ಒಬ್ಬನು ಸಭೆಯನ್ನು நான் ಕೆಡಿಸಿದರೆ அவனை கெடுப்பேன். ನಾನು ಅವನನ್ನು ಕೆಡಿಸುವೆ. இயேசுவின் வாயிலான வார்த்தைகள். ಯೇಸುವಿನ ಬಾಯಿಂದ ಬಂದ ಮಾತುಗಳು. நீ ஆலயத்தை கெடுப்பதை ஆனால் ಆಲಯವನ್ನು ಕೆಡಿಸಿದರೆ காக்கிற மந்தை பாதுகாப்புற மந்தைகளாய் ಕಾಯುವ ಮಂದೆ, ಸಂರಕ್ಷಿಸುವ ಮಂದೆಯನ್ನು, அந்த மந்தையை கெடுப்பதை ஆனால் ಆ ಮಂದೆಯನ್ನು ಕೆಡಿಸುವುದಾದರೆ கர்த்தர் உன்னை கெடுப்பார், ಕರ್ತನು ನಿನ್ನನ್ನು ಕೆಡಿಸುವ, கர்த்தர் குடும்பத்தை கெடுப்பார், ಕರ್ತನು ಕುಟುಂಬವನ್ನು ಕೆಡಿಸುವ, கர்த்தர் வாழ்க்கையை கெடுப்பார். ಕರ್ತನು ನಿನ್ನ ಜೀವಿತ ಕೆಡಿಸುವ. உன்னாலும் குடும்பம் கட்ட முடியாது. ನಿನ್ನಿಂದ ನಿನ್ನ ಕುಟುಂಬ ಕಟ್ಟಲಾಗದು. ಕಾರಣ மந்தையை செதற செய்திருக்கிற, ಮಂದೆಯನ್ನು ಕೆಡಿಸಿದ್ದೀಯ, மந்தையை கெடுக்க செய்திருக்கிற, ಮಂದೆಯನ್ನು ಕೆಡಿಸಿದ್ದೀಯ, மந்தை உடைத்து போட்டிருக்கிற ಮಂದೆಯನ್ನು ಹೊಡೆದು ಹಾಕಿದ್ದೀಯ. ஆகியால நாய்கள் ಆದ್ದರಿಂದಲೇ ನಾಯಿಗಳು பரலோக சேராது. ಪರಲೋಕ ಸೇರುವುದಿಲ್ಲ. ஆண்டவர் நாய் சொன்னது ಆ ನಾಯಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದು மிருக ஜீவிகள் அல்ல. ಮೃಗಗಳಲ್ಲ. ஏன்னா மிருக ஜீவி சபையில் இல்ல. ಯಾಕಂದ್ರೆ ಮೃಗಗಳು ಸಭೆಯ ಒಳಗಿಲ್ಲ. மிருக ஜீவிக்காக இயேசு வரவில்லை. ಮೃಗಗಳಿಗಾಗಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬರಲಿಲ್ಲ. மிருக ஜீவிக்காக இயேசு ஜீவனை ரத்தத்தையோ ஆத்ம செலுத்தவில்லை. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮೃಗಗಳಿಗಾಗಿ ತನ್ನ ಪ್ರಾಣಾತ್ಮ ಶರೀರ ಸಲ್ಲಿಸಲಿಲ್ಲ. அவர் சாயல போல இருக்க எனக்காக உனக்காக தான் இயேசு இறங்கி வந்து தன்னை அர்ப்பணித்தார். ಆತನ ಸ್ವಾರೂಪ್ಯದಲ್ಲಿರುವ ನನಗಾಗಿ ನಿಮಗಾಗಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಇಳಿದು ಬಂದನು. அப்ப தேவன் சபையை காக்க வைக்கிறார். ದೇವರು ಸಭೆಯನ್ನು ಕಾಯುತ್ತಿದ್ದಾನೆ. மந்தையை பாதுகாப்பு வைக்க சொல்லுகிறார். ಮಂದೆಯನ್ನು ಸಂರಕ್ಷಣೆಯಲ್ಲಿ ಇಡಲು ஆனா ಹೇಳುತ್ತಾನೆ. மந்தையை சிதறிக்க, மந்தை கெடுக்க ಮಂದೆಯನ್ನು ಕೆಡಿಸುವಂತೆ, ಚದರಿಸುವಂತೆ சில நாய்கள் சபையில் எழும்பி இருக்கிறது ಕೆಲವು ನಾಯಿಗಳು ಸಭೆಯಲ್ಲಿ ಎದ್ದಿವೆ. என்று அப்போஸ்தலன் யோவான் மூலமாக கர்த்தர் பேசுகிறார். ಅಪೊಸ್ತಲನಾದ ಯೋಹಾನನ ಮುಖಾಂತರ ಕರ್ತನು ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. நான் எப்பவுமே சொல்லுவேன், ಯಾವಾಗ್ಲೂ ಹೇಳುವೆ, கஷ்டப்பட்டாண்டர்கள் வந்திருக்கிறோம், ಕಷ್ಟಪಟ್ಟು ಕರ್ತನಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೇವೆ, கஷ்டப்பட்டு ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். ಕಷ್ಟಪಟ್ಟು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದೇವೆ. எந்த விதத்திலையும் ಯಾವ ವಿಧದಲ್ಲಿಯೂ ரட்சிப்பை இழந்தவனாக நானும் நீ இருக்கக்கூடாது. ರಕ್ಷಣೆ ಕಳೆದುಕೊಂಡವರಾಗಿ ನಾನು ನೀವು ಇರಬಾರದು. ஒருவேளை ரட்சிப்பு இழக்கப்படுவதே ಒಂದು ஆனால் ವೇಳೆ ರಕ್ಷಣೆ ಕಳೆದುಕೊಂಡರೆ வசனம் சொல்லுதையா, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, பின்னலை காட்டிலும் முன்னிலும் நிலைமை மோசமா இருக்குமா. ಹಿಂದಿನ ಪರಿಸ್ಥಿತಿಗಿಂತ ಮುಂದಿನ ಪರಿಸ್ಥಿತಿ ಮೋಸವಾಗಿರುತ್ತದೆ. ஆமென். முடிஞ்ச அளவுக்கும் ಸಾಧ್ಯವಾದಷ್ಟು சபை என்கிற என்னுடைய சபைகளாய் ಸಭೆ ಎಂಬುದು ಸಭೆಗಳನ್ನು பாதுகாப்பா வைக்கணும். ಸಂರಕ್ಷಣೆಯಾಗಿರಿಸಬೇಕು. ஹல்லேலூயா. ஒருவேளை இப்படி அப்படி நாய் வந்து என்ன பண்ணும், ಒಂದು ವೇಳೆ ಇಂಥ ನಾಯಿಗಳು ಬಂದ್ರೆ ಏನ್ ಮಾಡಬೇಕು? பண்ணா ನಾವೇನ್ ಮಾಡ್ಬೇಕು? அப்படியே அப்படி ஆட்கள் ஐக்கியம் வைக்க கூடாது. ಅಂತಹ ಜನರೊಂದಿಗೆ ಐಕ್ಯ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬಾರದು. புரியுதுங்களா? ಅರ್ಥ ಆಯ್ತಾ? நம்ம ஐக்கியங்க ನಮ್ಮ ಐಕ್ಯತೆಯಲ್ಲಿ அதுதான் 22:15 சொல்றாங்க வசனம். ಅದರಿಂದಲೇ 22ನೇ ಅಧ್ಯಾಯದ 15ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. ಕೀರ್ತನೆಗಾರನು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? 22:16 22:16 நாய் நாய் என்ன பண்ணுங்களா, ನಾಯಿಗಳೇನು ಮಾಡ್ತವಂತೆ? நாய் எதுவுமே பாத்துக்கிறீங்க? ನಾಯಿ ಎಷ್ಟು ಜನ ನೋಡಿದ್ದೀರಿ? நாய் ಸ್ವಭಾವನ அது ನಾಯಿಯ ಸ್ವಭಾವ கொலிக்கும் சொல்லாதீங்க, அது விட்டு சொல்லுங்க. ಬೊಗಳುತ್ತೆ ಅನ್ಬೇಡಿ. பொழுது விட்டுலாம். நெக்ஸ்ட் வாலாட்டினே இருக்கு பார்த்தீங்களா, வாலாட்டினே அதே மாதிரி கற்று எல்லாருமே கக்கி சாப்பிடும். நாளைக்கு பசங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன கொஞ்சம் கக்குமா, புரியல எனக்கு. நாய் கொஞ்சமா. நெக்ஸ்ட் அது வளர்க்குற நாய். எல்லா நாய் கொஞ்சம் எல்லாம் கச்சிடும். கேட்டா வளர்க்குற நாய் கொஞ்சம், வளர்க்குற நாய் ரொம்ப டேஞ்சர். ಸಾಕು ನಾಯಿ ತುಂಬಾ ಡೇಂಜರ್. எதுவுமே ஆமேன்றீங்க, ಎಷ್ಟು ಆಮೇನ್ ಅಂತೀರಾ? பயத்துல ஆமேன் சொல்ல, உண்மையா ஆமேன் சொல்லுங்க. ನಿಜವಾಗ್ಲೂ ಆಮೇನ್ ಹೇಳಿ. தெரியல, எனக்கு சில அனுபவம் தெரியல. ಅನುಭವ ಗೊತ್ತಿಲ್ಲ ನಿಮಗೆ. நல்ல வழக்கு நான் என்ன பண்ணோம், ಚೆನ್ನಾಗಿ ಸಾಕು ನಾಯಿ ಏನ್ ಮಾಡುತ್ತೆ? மதம் ஏறிச்சுன்னா கோந்துச்சுனாக்கா ಕೋಪ ಬಂದ್ಬಿಟ್ರೆ யாரையும் பார்த்து எல்லாம் கச்சிடும். ಯಾರನ್ನು ನೋಡಲ್ಲ, ಎಲ್ರನ್ನೂ அந்த ಕಚ್ಚಿಬಿಡುತ್ತೆ. அனுபவம் எத்தனை இருக்குது? ಅನುಭವ ಎಷ್ಟು ಜನರಿಗಿದೆ? எங்க வீட்டுல இருக்குது. ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿದೆ. போய் இங்க கச்சிச்சு. சரி பக் வரையான்ட்டு கேளுங்க, இல்லைன்னு சொல்லட்டா. ரொம்ப கொஞ்சம் நான் கொஞ்சம் போய் கட்சி சொல்லதான் 1 மாதம் ஊசி போட்டு சுற்றினுக்கிறாங்க. ஐயோ, நீதிமான் சொன்னா கேட்கணும். கேள ஐயோ கேட்காது, இன்னும் இங்கே கிடைக்குது. ஹல்லேலூயா. ரொம்ப கொஞ்சம் நான் நாய்வ ತುಂಬಾ ಮುಚ್ಚಿದ್ರೆ ನಾಯಿನ அது ஓனரும் பார்க்காது, வேலைக்காரனும் பார்க்காது, ಓನರು ಕೆಲಸದವರು ಅಂತ ನೋಡಲ್ಲ. அது ಸ್ವಭಾவம் காட்டிடும். ಅದರ ಸ್ವಭಾವ ತೋರಿಸ್ಬಿಡುತ್ತೆ. நம்ம என்ன சொல்றது, ಅದಕ್ಕೆ ನಾವೇನಂತೀವಿ? பாவம் பயந்துச்சு அது
ಹೆದರ್ಕೊಂಡ್ಬಿಡ್ತು ನಾಯಿ. இது எப்படி தான் கண்டுபிடிக்கும்? அது பயந்த நம்மளும் நாமா, ಅದು ಹೆದರ್ಕೊಂಡ್ರೆ ನಮ್ಗೆ, அது பயந்த நம்ம ಅದು நம்ம என்ன ಹೆದರಿದ್ರೆ பண்ணோம்? ಹೆದರ್ಕೊಳ್ಳಿ. நம்ம கறி படுந்துக்கு நிலைமை நம்மளுக்கு. ನಾವು ಮಾಂಸ ಹಾಕಿ ತಿನ್ಸಿದ್ವಲ್ಲ, ಅದಕ್ಕೆ கறி ನಮ್ಮ கறியா ಪರಿಸ್ಥಿತಿ. பொருள் நம்ம ಮಾಂಸ பொறையன கடிக்குது. ಆಗ್ತಿ ಅಂತ ಕಚ್ಚುತ್ತೆ. ஹல்லேலூயா. நாய் ಸ್ವಭಾವ அது. ನಾಯಿಯ ಸ್ವಭಾವ ಅದು. ஆமென். நல்லா புரிஞ்சுக்குங்க. ಚೆನ್ನಾಗಿ நாயோட ತಿಳ್ಕೊಳ್ಳಿ. மெய் ಸ್ವಭಾவம், ನಾಯಿಯ ನಿಜವಾದ ಸ್ವಭಾವ, ஒரு நாய் ಒಂದು ನಾಯಿ அந்த டீம் வந்துச்சுன்னா போதும். ಗುಂಪಿನಲ್ಲಿ ಬಂದರೆ ಸಾಕು. நாய் தனியா இருக்கும், சைலண்டா இருக்கும். ನಾಯಿ ಒಂಟಿದ್ರೆ ಸುಮ್ಮನೆ நாலு சேர்ந்துட்டோம், 4-5 ಸೇರ್ಬಿಡ್ಲಿ, என்ன பண்ணா ಏನ್ ಮಾಡುತ್ತೆ? ஊன்கொலிக்கு நெக்ஸ்ட் சூழ்ந்து கொள்ளும். நெக்ஸ்ட் என்ன பண்ணா? ಆವರಿಸುತ್ತದೆ. ಆಮೇಲೆ நெக்ஸ்ட் என்ன பண்ணா? வாஷிங் டைம் என்ன? பாக்ஸிங். நெக்ஸ்ட் சவுண்ட் ஜாஸ்தி பண்ணும். நெக்ஸ்ட் வாய்க்கும். நெக்ஸ்ட் பாய்மா பாய். நெக்ஸ்ட் ரோடு மனுஷர் மாதிரி இல்ல, ಬೀದಿಲಿ ಒಬ್ರು ಬರಂಗಿಲ್ಲ. பாக்குறீங்களா? ನೋಡಿದೀರಾ? தனியா இருக்கும், சைலண்டா இருக்கும். ಒಂದೇ ಇದ್ದಾಗ ಸುಮ್ಮನೆ ஒரு நாலஞ்சு வந்துச்சுன்னா போதும், வீர ಬಂದ್டும். 4-5 ನಾಯಿಗಳು ಸೇರ್ಬಿಟ್ರೆ ವೀರಾವೇಶ ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ. ವೀರಾವೇಶದಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡುತ್ತೆ? ஒருத்தன் போற மாதிரி இல்ல, ಒಬ್ನು ಹೋಗಂಗಿಲ್ಲ, எல்லார் மேல பாயும். ಎಲ್ರ ಮೇಲೂ ಹಾಯುತ್ತೆ. கரெக்டா இல்லீங்களா? ಸರಿ ತಾನೆ. அனுபவத்து பேருக்கு ஆಗಿದೆ, ನಾವು எல்லாருக்கும் ಅನುಭವ ஆಗಿದೆ அனுபவம். ಎಷ್ಟಕ್ಕಾಗಿದೆ? எங்க பண பாஞ்சு வந்துடும். ಎಲ್ಲಿ ಹೋದ್ರೂ ಹಾದು ಬರುತ್ತೆ. ಯಾಕೆ? கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுகிறது, ಕರ್ತನ ವಾಕ್ಯ ನೆರವೇರುತ್ತಿದೆ, நாய்களை சூழ்ந்து கொள்ளுகிறது. ನಾಯಿಗಳು ನನ್ನನ್ನು ಆವರಿಸಿದೆ. நெக்ஸ்ட் பொல்லாது ದುಷ್ಟನ ಗುಂಪು, ஆமே பொல்லாதவர் கூட ಬಂದ ದುಷ್ಟನ என்னை ಗುಂಪು வளைந்து ನನ್ನನ್ನು கொண்டிருக்கிறது. ಆವರಿಸಿಕೊಂಡಿದೆ. ஆமே அப்ப எத்தி மேல நாய் ಸ್ವಭಾವ இருக்குது. ಯಶನರಿಗೆ ನಾಯಿ ಸ್ವಭಾವವಿದೆ. நான் சூழ்ந்து பத்தி கேட்டேன். நான் ಆವರಿಸಿಕೊಳ್ಳುವುದರ ಕುರಿತು ಕೇಳಿ. சூழ்ந்து பத்தி தெரியுமா? நான் யோசிச்சேன். சூழ்ந்து கொள்ளுவது, ಆವರಿಸಿಕೊಳ್ಳುವುದು, அதே எக்ஸாம் சொன்னேன் ನಾನು. ಅದೇ ಉದಾಹರಣೆ. ஒரு நாய் இருக்கும்போது சூழ்ந்து கொள்ளாது. ಒಂದ್ ನಾಯಿ ಇದ್ರೆ ಬಂದು ನಿಮ್ಮ ನಾಲ್ಕು ಹತ್ರ ನಿಲ್ಲಲ್ಲ. ಸೇರ್ಕೊಂಡ್ರೆ 4-5 ಸೇರ್ಕೊಂಡ್ರೆ சூழ்ந்துக்கு என்ன பண்ணா? ಸುತ್ತಕೊಂಡು ಆವರಿಸ್ಕೊಂಡು ಏನ್ Target ಮಾಡುತ್ತೆ? பண்ணும். ಟಾರ್ಗೆಟ್ ಮಾಡುತ್ತೆ. கரெக்ட்டுங்களா? சரி தாನೆ. அது மாதிரி சபையில் என்ன பண்றோம்? ಆ ರೀತಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ? எல்லாம் ஒண்ணா கும்பல் கட்டிருங்க. ಎಲ್ಲರೂ ಒಂದಾಗಿ ಗುಂಪು ಕಟ್ಕೊಂಡ್ಬಿಡ್ತಾರೆ. ಗುಂಪು ಕಟ್ಕೊಂಡು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ಟಾರ್ಗೆಟ್ பண்ணுங்களா இல்லீங்களா? ಟಾರ್ಗೆಟ್ ಮಾಡ್ತಾರ ಇಲ್ವಾ? ஒரு விஷயம் கிடைக்கிற மாதிரி இல்ல, ಒಂದು ವಿಷಯ ಸಿಕ್ಕಂಗಿಲ್ಲ, ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி இல்ல, ಒಂದು ವಿಷಯ ನಡೆಯಂಗಿಲ್ಲ, ஒரு விஷயம் பாக்குற மாதிரி இல்ல, ಒಂದು ವಿಷಯ ನೋಡಂಗಿಲ್ಲ. சொல்லுதுங்களா இல்லீங்களா? ಸೇರಿ ಕೂಡ್ಕೋತಾರ ಇಲ್ವಾ? நம்மட ಸ್ವಭಾವ இருக்கா இல்லையா? ನಮ್ಮಲ್ಲ ಸ್ವಭಾವ ಇದೆಯಾ ಇಲ್ವಾ? நாய் ಸ್ವಭಾವ இல்லாம இல்லையா? ನಾಯಿ ಸ್ವಭಾವ ಇಲ್ದೇ ಇರೋರು ಮಾತ್ರ ಅಲ್ಲೇಲುಯಾ? உங்களுக்கு நட இது காயில இருக்க மாட்டான் இல்லையா? ಇರೋರು ಮಾತ್ರ ಅಲ್ಲೇಲುಯಾ? எல்லாரும் நான் சொன்ன எல்லாருக்குள்ள இருக்கு. ಎಲ್ಲರಲ್ಲೂ ಇದೆ. சூழ்ந்துக்கிறமா இல்லையா? ಆವರಿಸಿಕೋತೀವ ஒரு ಇಲ್ವಾ? பிரச்சனை கிடைக்கிற மாதிரி இல்ல, ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಬರಂಗಿಲ್ಲ. கும்பு கட்டுறமா இல்லையா? ಗುಂಪು ಕಟ್ತೀವ ಇಲ್ವಾ? ஒரு பிரச்சனை பாக்குற மாதிரி இல்ல, ಒಂದು ಸಮಸ್ಯೆ ನೋಡಂಗಿಲ್ಲ. கதை கட்டுறமா இல்லையா? ಕತೆ ಕಟ್ತೀವ ಇಲ್ವಾ? அவன் செத்துருக்க மாட்டான், ಸತ್ತಿರಲ್ಲ, எங்கனா போயிருப்பான். ಎಲ್ಲೋ ಹೋಗಿರ್ತಾನೆ. நான் ஒரே சாட்சி முடிச்சிடறேன். நான் ಒಂದು ಸಾಕ್ಷಿ ಹೇಳಿ. கிறிஸ்தவன், ಕ್ರೈಸ್ತರು, ஒரு கிறிஸ்தவன், ಒಂದು ಕ್ರೈಸ್ತನು, ரட்சியோட பெந்தேகோஸ்தே சபை ஒருத்தன் ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ಬೆಂದೆಕೋಸ್ತ ಸಭೆಯವನು வாக்கிங் பண்ணி அர்லி மார்னிங்ல ಬೆಳಗ್ಗೆ ನಡೀತಿದ್ದ. ஆல்ரெடி சொல்லிருப்பேன் நினைக்கிறேன் சாட்சி. நான் ಹೇಳಿದೀನಿ ಅನ್ಕೋತೀನಿ. சோ வாக்கிங் பண்ணும்போது ನಡೆಯುವಾಗ அது நடக்க அந்த ஃபோர்ஸ்ல ನಡೆದ ಆ ಬಿರುಸಿಗೆ, சோ வின்டர் டைம்ல என்னவோ ಚಳಿಗಾಲದಲ್ಲಿ ಏನಾಗುತ್ತೆ? வாயில புகை வந்துனே இருக்கும். ಬಾಯಿನಲ್ಲಿ ಹೊಗೆ ಬರ್ತಾ ಇರುತ್ತೆ. கரெக்ட்டுங்களா? ಹೌದಾ? வந்துச்சு தமிழ்ச்சி. வாயில புகை வரும், ಬಾಯಲ್ಲಿ ಹೊಗೆ. இது பக்கத்துல விசாரிச்சு பார்த்து தூரத்துல இருந்து ಇದನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿರೋ ವಿಶ್ವಾಸಿ ದೂರದಿಂದ ನೋಡಿ என்ன பண்ணிட்டான்? ಅವನೇನಂದ, ஏய் நேத்து தான் ராபுஜன தாமா ನಿನ್ನೆ ತಾನೇ ರಾಭೂಷಣ ತಗದ್ನಲ್ಲ போய் ಇವನು, ஸ்மோக் பண்றாடான்றான். ಬೆಳಗ್ಗೆನೆ ಸಿಗರೇಟ್ ಸೇತ್ತಾನಲ್ಲ. நீ அவ்வளவுதான் சொன்னான். ಇವನು ಅಷ್ಟೇ ಹೇಳ್ದ. பக்கத்துல நோட் கேட்கணும். ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇನ್ನೊಬ್ಬ ಕೇಳಿಸ್ಕೊಂಡ. அவன் பெரிய ஸ்டோரி கிரியேட் பண்ணான். ಅವನೊಂದು ದೊಡ್ಡ ಕಥೆನೇ ರೆಡಿ ಮಾಡ್ದ. ஒரு உருவத்தை உருவாக்கிட்டு ಒಂದು ರೂಪ அதுக்கு ಸೃಷ್ಟಿಸಿ கண்ணு குத்தான், ಅದು ಕಣ್ಣಿಟ್ಟ, மூக்கு குத்தான், ಮೂಕಿಟ್ಟ, வாய் குத்தான், ಬಾಯಿಟ್ಟ, நாக்கு குத்தான், ನಾಲ್ಗೆ கை ಇಟ್ಟ, காலெல்லாம் சேர்த்துட்டான். ಕೈ ಕಾಲೆಲ್ಲ லாஸ்ட் என்ன பண்ணா? ಕಡೆಯಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ದ? சபையில வந்துட்டு ಸಭೆಯಲ್ಲಿ ತಂದು ஆண்டவர் எப்படி ஜீவசாச ஊதினாரோ ದೇವರು ಹೇಗೆ ಜೀವಶ್ವಾಸ ಅದನ್ನ ಊದಿದರೋ ಸಭೆಯಲ್ಲಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಬಂದು புண்டு ஊதிட்டான். ಊದ್ಬಿಟ್ಟ. அவன் பிழைக்கிற மனுஷனா மாறிட்டான். ಅವನು ಜೀವಂತವಾದ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ಎದ್ದ. ಯಾರು? நடக்காத விஷயம், ನಡೆಯದ ಕಾರ್ಯ. அவன் ஜஸ்ட் வாக்கிங் தான் பண்ணான். ಅವನು ಸುಮ್ನೆ ವಾಕಿಂಗೇ ಮಾಡಿ. வாக்கிங் பண்ண நினைச்ச வாயில ವಾಕಿಂಗ್ ಮಾಡುವಾಗ ಬಾಯಲ್ಲಿ ಏನ್ ಬಂತು? பக்கத்துல யாரும் பேசினான், ಪಕ್ಕದಲ್ಲಿ ಯಾರು ಮಾತಾಡಿದ್ರು ಹೊಗೆ இவன் ಬಂತು. தூரத்துல பார்த்துட்டான். ಇವನು ದೂರದಿಂದ ஸ்டೋರಿ கிரியேட் பண்ணிட்டான். ಏನ್ ಕತೆ ಹೇಳ್ದ? பாஸ்டருக்கு ரொம்ப க்ளோஸ், ಪಾಸ್ಟರ್ಗೆ ಇವನು ತುಂಬಾ அதான் ಹತ್ರ. ஸ்மோக் பண்ண பாஸ்டர் கண்டுக்க மாட்டேன்றாங்க. ಅದಕ್ಕೆ ಅವನು ಧೂಮಪಾನ ಮಾಡಿದ್ರೆ ಇದು ಮಾತ್ರ pastor ಪಾಸ್ಟರ್ news வந்துச்சு. ಕೇಳ್ತಾ ಇಲ್ಲ. ಇದು ಪಾಸ್ಟರ್ ತನಕ பாஸ்டர் ಬಂತು. கேக்குறாரு, ಪಾಸ್ಟರ್ ಕೇಳಿದ್ರು, இல்ல அந்த தம்பி அப்படி பண்ற தம்பி இல்லையே. ಇಲ್ಲ ಆ ತಮ್ಮ பாஸ்டர் ಅಂತವರಲ್ಲ. நான் பார்த்தேன், ಪಾಸ್ಟರ್ ನಾನು ನೋಡಿದ್ದೀನಿ. ஸ்மோக் ரெண்டு மூணு ஊதினே இருக்கறான். 2-3 ಊದ್ತಾನೆ. நீங்க என்ன நம்மள பக்கத்துல ನೋಡ ಅವನು ಕೇಳறான். ನಾನು ನಂಬದೇ ಇದ್ರೆ ಪಕ್ಕದಲ್ಲಿ அவன் ಫಸ್ಟ್ ನಾನು பார்த்தேன், ನಾನು ನೋಡಿದೆ. அவர் கூப்பிட்டாராம். ಕರೆದ್ರಂತೆ. ನಡ ಇವಳು ಕನ್ಫರ್ಮ್ சொல்றாங்களேன்ட்டு ಏನಪ್ಪ ಇಷ್ಟು ಖಚಿತವಾಗಿ கூப்பிட்டு ಹೇಳ್ತಾರೆ. ಎಲ್ಲ ಸಭೆ ಮಾಡಿ ಕೇಟಾಗ ಕರೆದು ಎಲ್ಲ ಕೇಳಿದ್ರೆ அந்த மனுஷன் கேட்டானா, ಆ ಮನುಷ್ಯ ಕೇಳಿದಂತೆ, எங்க எப்போ எந்த டைம் பாத்தீங்க கேட்டானா, ಎಲ್ಲಿ ಯಾವಾಗ ನೋಡಿದ್ರಿ ಅಂತ ಕೇಳಿದ್ರು. வாக்கிங் பண்ற இல்லையா? ಬೆಳಗ್ಗೆ ವಾಕಿಂಗ್ ಮಾಡ್ತೀಯಲ್ಲ? வாக்கிங் பண்ணதானே நீ? ವಾಕಿಂಗ್ ಮಾಡಿದೆ ஆமா ತಾನೆ? பண்றேன். ಹೌದು ಮಾಡ್ತೀನಿ. அப்ப என்ன பண்ண நீ? ಹಾಗೇನ್ நான் ಮಾಡಿದೆ? நடக்கறேன். ನಾನು ನಡೀತೀನಿ. நடக்கும்போது என்ன பண்ண நீ? ನಡಿವಾಗ ಏನ್ ಮಾಡಿದೆ? நான் நல்லா நடந்தேன்னு சொன்னானா? ನಾನು ಚೆನ್ನಾಗಿ நடக்கும்போது வாயில புகை வந்துச்சேன்னு கேட்டானா? ನಡಿವಾಗ ಬಾಯಲ್ಲಿ ಹೊಗೆ ಬಂತ ಇಲ್ವಾ?
ಅಲ್ವಾ? அப்பதான் சொன்னா பாஸ்டர் ಅವಾಗ மனுஷன் ಪಾಸ್ಟರ್ ಹತ್ರ பாஸ்டர் காலையில் ಹೇಳಿದಂತೆ, கொடுவாங்க நீங்களும் ಪಾಸ್ಟರ್ ಬೆಳಗ್ಗೆ ನನ್ನ ನಾನು ಜೊತೆ நடக்க ಬನ್ನಿ, நீங்களும் நடக்கலாம் ನಾನು ನಡೀತೀನಿ, ನೀವು நான் ನಡೀರಿ, நான் பேச நீங்க பேசலாம் ನಾನು ಮಾತಾಡ್ತೀನಿ, ನೀವು உங்க வாயிலும் போக ಮಾತಾಡಿ. வரும் என் வாயில் போக வரும் ನಿಮ್ಮ ಬಾಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಬರುತ್ತೆ, அப்ப ನನ್ನ ಬಾಯಲ್ಲಿ நீங்க ಹೋಗಿ குடிக்க ನಾನು குடிக்க ಅರ್ಥமான ಕೇಳ ಹಾಗಾದ್ರೆ ನೀವು ಕುಡ್ತೀರಿ, ನಾನು ಕುಡ್ತೀರಿ, ಅರ್ಥನಾ? அது மாதிரி நம்ம விசுவாசிங்க ಆ ರೀತಿ ವಿಶ್ವಾಸಿಗಳು. கரெக்டா இல்லைங்களா? ಸರಿ ತಾನೆ? நம்ம விசுவாசி எப்படி இருக்கிறாங்க? ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸಿಗಳು கரெக்டா ಹೇಗಿದ್ದಾರೆ? இல்லைங்களா? ಹಾಗೆ ತಾನೆ? ஒரே விஷயம் நடந்திருக்கும். ಒಂದೇ ವಿಷಯ ನಡೆದಿರುತ್ತೆ. அது என்ன பண்றாங்க? ಅದನ್ನೇನ್ ಮಾಡ್ತಾರೆ? அவங்களுக்கு ஏத்த சில நாய்ங்க இருக்கும், ಅವ್ರಿಗೆ ತಕ್ಕ ನಾಯಿಗಳಿರ್ತಾರೆ, எல்லாம் சுல்துக்கும். ಎಲ್ಲ ಆವರಿಸುತ್ತೆ. சுல்து என்ன பண்ணா? ಆವರಿಸ್ಕೊಂಡು நடக்காத விஷயத்தை நடந்த மாதிரி பேசியிருப்பாங்க. ನಡೆಯದೇ ಇರುವ ಕಾರ್ಯ ನಡೆದ ಹಾಗೆ இதுதான் நாய் ಮಾತಾಡ್ತಾರೆ. ಸ್ವಭಾவம். ಇದೇ ನಾಯ ಸ್ವಭಾವ. இப்படிப்பட்ட நாய்கள் கூட்டங்கள் ಇಂತಹ ನಾಯ ಗುಂಪುಗಳು பரலோக ராஜ்யம் சேராததே ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ಸೇರುವುದಿಲ್ಲ. அப்ப இந்த ದೇವರ வார்த்தை ಮಕ್ಕಳೇ, மாட்டதான் சொல்லி கொடுக்கிறாரு. ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ ಕರ್ತನೇನು இந்த ಹೇಳಿಕೊಟ್ಟರು? சுத்திகரிப்பு கர்த்தனா பேசுகிறாரு. ಶುದ್ಧೀಕರಣದ ಮುಖಾಂತರ ಕರ್ತನೇನು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ? நாய்களை போல ನಾನು நீ இருக்க கூடாது. ನಾಯಿಗಳ ರೀತಿ ನಾನು ನೀವು ಇರಬಾರದು. பிரச்சனை பத்தன பண்ணா ಸಮಸ್ಯೆ ನೋಡಿದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? உண்டு. பிரச்சனை பத்தன பண்ணா ಸಮಸ್ಯೆ ನೋಡಿದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? கண்ணு காது வாய் இல்லாம ஆயிடணும். ಕಣ್ಣು ಕಿವಿ ಮೂಗು ಬಾಯಿ ಇಲ್ದಿರೋರು ಆಗ್ಬಿಡ್ಬೇಕು. அம்மே காந்தி தாத்தா ஒரு இடத்துல சொல்லியிருக்கார். ಗಾಂಧಿ ತಾತ ಒಂದ್ ಕಡೆ ಹೇಳಿದ್ದಾರೆ, அந்த 3 பொம்மை எல்லாருக்கும் தெரியும். 3 ಬೊಂಬೆ ಎಲ್ರಿಗೂ ಗೊತ್ತು. எதுவுமே தெரியும். எல்லாருக்கும் தெரியும் பொம்மை. ಎಲ್ರಿಗೂ ಗೊತ್ತು. அந்த ஃபர்ஸ்ட் பொம்மை பந்து ಮೊದಲು ಬೊಮ್ಮೆ ಏನ್ ಮಾಡುತ್ತೆ? கண்ணு முடிக்குது, ಕಣ್ಣು ಮುಚ್ಕೊಳ್ತು. அப்ப கிருஷ்ணன் அப்ப இப்படிப்பட்ட ಕ್ರೈಸ್ತರು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? ಇಂಥ ಪರಿಸ್ಥಿತಿ, இப்படிப்பட்ட பிரச்சனை வரும்போதெல்லாம் ಇಂಥ ಸಮಸ್ಯೆ ಬರುವಾಗ கண்ணில்லாத மாதிரி ஆயிடணும். ಕಣ್ಣಿಲ್ದೇ ಇರೋರು ಆಗ್ಬಿಡ್ಬೇಕು. இன்னைக்கு நீ சொல்லலாம், ಇವತ್ ನೀವ್ ಹೇಳ್ಬಹುದು, நாளைக்கு உன்னை குறித்து அநேகர் சொல்லுவாங்க. ನಾಳೆ ನಿಮ್ಮನ್ನು ಕುರಿತು ಅನೇಕರು எதை ಹೇಳುತ್ತಾರೆ. விதைக்கிறாயோ அதை அறுக்கணும். ಏನು ಬಿತ್ತುತ್ತೀಯೋ ಅದನ್ನೇ ಕುಯ್ಯಬೇಕು. நல்லா புரிஞ்சுதே பிள்ளையாம, ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿ ದೇವರ நீ ಮಕ್ಕಳೇ. விதைச்சிட்ட ನೀವು ಬಿತ್ತಿ ಬಿಟ್ಟಿರಿ, சில நாட்கள் ஆகும், ಕೆಲವು ದಿನಗಳಾದ ಮೇಲೆ அறுக்கணும். ಕುಯ್ಯಬೇಕು. அப்ப உன்னை பத்தி உன்னை குறித்து பேச ನಿನ್ನನ್ನು ಕುರಿತು ಮಾತನಾಡಲು நிறைய டீம் இருக்கும். ದೊಡ್ಡ ಗುಂಪೇ ಇರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. சோ முடிஞ்ச அளவுக்கும் ಸಾಧ್ಯವಾದಷ್ಟು இப்படியாப்பட்ட ಸ್ವಭಾவங்கள் ಇಂತಹ ಸ್ವಭಾವಗಳು நம்ம வாழ்க்கையில் இருக்க கூடாது. ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಇರಬಾರದು. எதுவுமே புரிஞ்சிச்சு? ಎಷ್ಟೆಂದಕ್ಕೆ ಅರ್ಥವಾಯ್ತು? பாண்ட இந்த சுத்திகரிப்பு என்ன சொல்றாரு? ಕರ್ತನ ಶುದ್ಧೀಕರಣದ ಮುಖಾಂತರ ಏನಂತಾರೆ? என் ಸ್ವಭಾವங்களை மாத்த சொல்லுகிறார். ನನ್ನ ಸ್ವಭಾವವನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳಲು ಎಂತ ಸ್ವಭಾವ ಹೇಳುತ್ತಾರೆ. எனக்குள்ள? ಯಾವ ಸ್ವಭಾವ ನನ್ನಲ್ಲಿ? நாய்களை போல் சூழ்ந்து கொள்ளுகிறேன். ನಾಯಿಗಳ ರೀತಿ ಆವರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. சூழ்ந்து கொள்ற மனுஷன் என்ன பண்ணுவான்? ಆವರಿಸಿಕೊಳ್ಳುವ ವ್ಯಕ್ತಿ ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? மந்தையை கெடுப்பான். ಮಂದೆಯನ್ನು ಕೆಡಿಸುವ. ஹல்லேலூயா. மந்தை கெடுக்க அதிகாரம் எனக்கு உங்களுக்கும் ಮಂದೆಯನ್ನು ಕೆಡಿಸುವ ಅಧಿಕಾರ ನನಗೂ ನಿಮಗೂ இல்லை. ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. கர்த்தர் தாம் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ತಾನೇ ವಾಕ್ಯದ